Chennai Silks in Mega Summer Sale. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நிறைய பொண்ணுங்களை வந்து ஏமாத்துறவர்னு எப்போ தெரிய வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு அவர் காமத்திபுராலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வீடியோ கால் பண்ணேன் இல்லை வீடியோ சென்ட் பண்ணினதுக்கே அவர் சைட்லேருந்து எதுவுமே வரல. இந்த மாதிரி எதுக்கோ டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து என்னைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லு, நீ இப்போ பிஸியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சைக்கிள் ரைடர் வந்தாருன்னா நீ பேச ரெடியா? இல்லை, கேர்ளை வந்து அபியூஸ் பண்ணி அவங்க பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு எங்க, அந்த பொண்ணு கேஸ் கொடுக்க சொல்லுங்க, அப்பயே கொடுத்துருக்கலாமே, இப்போ வரணும். அவங்க என்ன நான் மைனரு, என்னால் கொடுக்க முடியல. மைனர் பொண்ணு எதுக்கு என்ன கூப்பிடணும்? இல்லை, அவங்க போலீஸில் அட்வைஸ் பண்ணி அனுப்புனதா சொல்கிறாங்க. சரி, அதுதான் சொல்கிறேன். அப்போ அந்த எவிடன்ஸ் எடுத்துன்னு வந்து வைங்க, அந்த பொண்ணு வர சொல்லுங்க, இப்போ கால் பண்ணி பேசுங்க, நான் கேட்குறேன். இவங்க சொல்கிறாங்க மைனர் அப்யூஸ் பண்ணாங்க, நான் சின்ன வயசு 18 வயசு பொண்ணுன்றாங்க. அந்த பொண்ணு ஏன் ரிட்டன் வந்து பேசணும்? இங்கே பாருங்க, அதே சேம் வயசு தானே நீங்கள் பண்ணன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணு அன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னா, ஏன் இப்போ வந்து பேசணும்? நீ பழைய பொண்ணுங்களெல்லாம் உள்ள எடுத்துன்னு வந்து விட்றிய. 2 வருஷம் நான் உன்னை லவ் பண்ணேன், அந்த 2 வருஷத்துல உன்னை ஏமாத்தின ஆதாரம் காட்டு. ஏன் மற்றவங்களை எடுத்துன்னு வந்து விட்ற? இவகிட்ட காசு இருக்குடா, இப்போ இவகிட்ட நீ இவளை கூப்பிட்டனா இவன் கூட படுப்பாடா. இவன் பேசுற பொண்ணுங்க எல்லா ஐடியுமே ஷேர் பண்ணும். இதை நான் கண்ணால பாத்துருக்கேன். இவன் அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இவன் நல்லவனே கிடையாது. அந்த பொண்ணை நீ எதுக்கு வீடியோ போடுற? அவ்வளோ திட்டின ஆடியோ ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. எடிட்லாம் எனக்கு பண்ணி கொடுப்பாங்கல்ல இந்த பசங்கள்லாம், எனக்கு ஷூட்லாம் பண்ணி தருவாங்களா, அந்த பசங்கள்லாம் எனக்கு கேட்டாங்க. இது வந்து அந்த பையனோட பைக்கா அப்படின்னு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. வாய்ஸ் உந்துதானம்மா. இவருக்கு ஃபோன் செகண்டரி, அதுவும் வேணும். பட் அதையும் தாண்டி என்ன அசிங்கப்படுத்தணும், அதுதான் இவருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்விட்ச் இட் ஆஃப். திருட்டு நாயன்னு சொல்றாரு இவரு. இல்ல ஏங்க நான் வாக் அவுட் பண்றேன், எதுக்கு என்ன பத்தி பேசுறாரு? நீங்க த்ரெட்டன் பண்றீங்க. பாவம் அந்த பையன் அப்பா அம்மா இல்லாத ஒரு பையன். அப்ப என்ன த்ரெட்டன் பண்ணல? ஃபோன் பண்ணி 10 பேர் மாட்டுவாங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு 10 பேர் மாட்டினா சும்மா இருப்பீங்களா? 2 வருஷம் முடிஞ்சிச்சுப்பா. உன் லைஃப் நீ எத்தனை பேர் கூட வீடியோ போட்டிருக்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. யார் யார் கூட வீடியோ போட்டிருக்க? நான் அதுல இன்வால்வ் ஆகணும். எதுக்கு நீ அவங்க கூட இருக்கிறேன்னு நான் கேட்டேன். நான் ஏன் சொல்லாத, யார் யார் கூட நீ இருந்த அதையும் சொல்லு. சரி, ஏன் ஒருத்தவங்க கிட்ட வண்டி கொடுக்கறதுனால உனக்கு ஏன் இவ்வளவு ட்ரிகர் ஆகுது? அக்கா நவம்பர்லயே நாங்க பேசிட்டு தான் இருந்தோம். நவம்பர்லயே இவன் கிட்ட வந்து பேசிட்டு தான் இருந்தான். டிசம்பர் அக்கா நீங்களே கேளுங்கக்கா, இந்த மாதிரி நான் அப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு தெரிஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். நீ எது கூப்பிட்டேன்னு நீ கேளு, நான் கேட்குறேன். எப்படி இவங்களுக்கு ஒண்ணுனா வந்து இது, நான் ஒன்னு கேள்வி கேட்டா ஆஃப் ஆயிடுவாங்க. திருட்டு நாய். எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்விட்ச் இட் ஆஃப். திருட்டு நாயன்னு சொல்றாரு இவரு. என்னங்க எனக்கு மரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். நான் பேஸ்டா இல்ல பிரதர், ஏங்க நான் வாக் அவுட் பண்றேன், எதுக்கு என்ன பத்தி பேசுறாரு? தம்பி, என் தாலி அடமானம் வச்சு தான் நான் உனக்கு வாங்கி தரணும்டா. நீ அது வந்து 1.5 லட்சம் ரூபாய் போன், 1,70,70,000 ரூபாய் பிச்சை எடுத்து தான் அந்த போன் வாங்கினா. அது உங்களுக்கு போகும்போது 1,70,70,000 ரூபாய் அந்த போன் எப்படி வாங்கி? நீங்க தான் முதலீடு. அதுக்காக 17 Pro Max வந்து 528 GB விட்டா கலர்லாம் கேட்பாரு போல. ஆரஞ்சு கலர் வாங்கி கொடுங்க, ஒயிட் கலர் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் என்னங்க? பாதிக்கப்பட்ட என்ன வேணா கேட்கலாம், என்ன வேணா கேட்கலாம், பேலஸ் கூட கேட்கலாம். சரி, இப்போ என்ன முடிக்கிறமா இல்ல இன்னும் எனக்கு நான் சொல்றேன். நான் போற எல்லா வீடியோல சொல்லியிருக்கேன், இதோட லாஸ்ட் வீடியோ போடாத இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்னதான் வேணும் அவர்ட்ட? ஒன்றும் இல்லை, நான் வந்து இதில் நிறைய காயப்பட்டிருக்கேன். நான் நிறைய எனக்கு ஆதங்கம் இருக்கு, அதை நான் தீர்த்துக்கணுன்றதுக்காக நான் பண்றேன். நான் ஒன்னே சொல்றேன், உன் படிக்கிற வேலையை பார்த்துட்டு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போறேன். இதோட விட்டுரு. நான் இதுல வரல, நான் என் விஷயத்தான போனை வாங்கிட்டேன், லெட்டர் எழுதி கொடுத்தேன். இவ்வளோ நல்லவராங்க, என்னை பத்தி இவ்வளோ அசிங்கமா போட்டாரு. என்னை பத்தி இவங்க வந்து டைரக்டாவும் சரி இன்டைரக்டாவும் சரி அவதூறு பரப்பக்கூடாது. பரப்ப மாட்டேன். அது வந்து ஒரு பேசிக். லவ் பண்ண பொண்ணை வந்து என்னதான் ஆனாலும் சரி அந்த பொண்ணை பற்றி தப்பா பேசுங்கிறது ஒரு கேவலமான விஷயம் தான் பசங்களை பொறுத்தளவுக்கு. பரப்ப மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் ஒன்றே ஒழுங்கு கிடையாது. நீங்களும் வந்து இந்த மிரட்டுறது, ஃபோன் போட்டு ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னா இந்நேரம் இங்கே கால் வச்சுருங்க ப்ரோ. வீடியோ செலக்ட் பண்ணுறீங்களா? அப்போ யாரோட உங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி போட்ட வீடியோவா? ஓகே, அப்படி டெலிட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பையன் தெரியுது உங்களுக்கு. ரொம்ப வந்து நிறைய பொண்ணுங்களை வந்து ஏமாத்துறவர்னு எப்போ தெரிய வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு அவர் காமத்திபுராலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். காமத்திபுரா வந்து யாரோட போனாங்க? அந்த vlog எடுக்க போனாங்க தானே? vlog எடுக்க அங்கே போய் எப்படி தப்பு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும்? அதான் நைட்டு வந்து ஒரு 1:30 மணி போல இருக்கும். அப்போ வந்துட்டு எனக்கு அவர் ஃபோன் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் காசு அனுப்பிச்சு விடு, காசு இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் வந்துட்டு எங்கே இருக்கேன்னா, நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து ட்ரோன் வந்து அந்த தாஜ் ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம், ட்ரைவ் பண்ணிட்டோம். அங்கே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இது,
ஸோ ஆனால் இங்கே வந்து பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டோம், இதுக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம், எப்போ நைட்டு 1:30 மணிக்கு, அதனால் காசு அனுப்பிவிடு அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் வீடியோ கால் பண்ணேன் இல்லை வீடியோ சென்ட் பண்ணினதுக்கே அவர் சைட்லேருந்து எதுவுமே வரல. எனக்கும் தெரில, அப்போ நான் எக்ஸாம் டைமில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ நான் தூங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு இவர் டிசம்பர் அந்த டைம் போல் வ்ளாக் பண்ண போயிருக்காரு. சொல்லவே இல்லை. காமத்தி புறாவில் போய் அவர் தப்பு பண்ணாதுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா இருந்தாங்க. டிசம்பரில் இவங்க காமத்திபுரா போகிறாங்க. மார்ச்சில் வந்து நான் சைக்கோ ரைடர் பார்க்கறதுக்காக சென்னை வரேன். ஸோ அப்போ வந்து இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரும் தான் வந்து காமத்திபுரா போயிருக்காரு. ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு அவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள்லாம் வந்து இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்துருச்சு. அந்த அக்கா என்கிட்ட சொன்னாங்க. இப்போ அவங்க அக்காக்கோ கால் பண்ணலாமா? இல்லை, அது எனக்கு என்னன்னா வந்து நீங்கள் எம்பிபிஎஸ் படித்த பொண்ணு, நீட் எக்ஸாம் வந்து கஷ்டப்பட்டு எழுதி எம்பிபிஎஸ் படித்த பொண்ணு, ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் இந்த சொசைட்டியும் தகர்த்து தைரியமாக ஃபேஸை வெளிக்காட்டுற ஒரு பொண்ணு, பைக் ஓட்டுற பொண்ணு, இந்த மாதிரி தைரியமான ஒரு பொண்ணு வந்து ப்ரைவேட் ஃபோட்டோஸை ஃபோனில் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் உங்கள் கையில் கிடச்சிருக்கு, அது வரைக்கும் உடைக்க செஞ்சீங்க? இல்லை, அது ஏன் கையில் கிடைக்கல. அது எப்படின்னா இவரோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணா இருக்காங்க. அந்த அண்ணாக்கு எல்லாமே தெரியும். அப்போ நீங்கள் படித்த பொண்ணு எம்பிபிஎஸ் வந்து சொசைட்டிக்கே வந்து டாக்டர் ஆகணும், டாக்டர் மேலே ஒரு டக்குன்னு ஒரு மரியாதை வரும். அப்படிங்கிறப்போ டாக்டர் ஆக போகிற ஒரு பொண்ணு அப்படிங்கிறப்போ அவங்க டக்குன்னு என்ன பண்ணிக்கணும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய்க்கணும், இல்லைனா அந்த ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணிட்டு இனிமேல் இப்படி பண்ணாதுன்னு வார்ன் பண்ணிக்கணும். நீங்கள் ரெண்டுமே எதுவும் பண்ணாமல் நான் ஃபோனை உடச்சிட்டேன்னு சொல்லும்போது இல்லை என்ன சொல்கிறாங்க, இந்த கதையை நம்பலாமா வேண்டாமா மாதிரி தான் இருக்குது. இப்போது இவர் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, இவர் வந்து ஒரு மிருகம் மாதிரி ஒரு ஆள். எந்த நேரத்தில் எப்படி பேசுவார், எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்னு தெரியாது. இவருக்கு வந்துட்டு நான் ஃபோனை எடுத்தேன் அப்படின்னு இவர் தெரிஞ்சாலே நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அந்த அண்ணா வந்து இவர்கிட்ட தான் அந்த ஃபோனை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இவர் வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி என்னோட ஃபோனை காணோன்னு சொல்லிட்டு. நான் என்ன ஐடியாவில் இருந்தேன் அப்படின்னா, இட்ஸ் லைக் சரி நம்மளே போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் அந்த அண்ணா கிட்ட அண்ணா ஃபோன் வச்சிருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இவர் என்ன பண்ணிட்டாரு, இதை சோஷியல் மீடியாவுக்கு கொண்டு வந்துட்டார். சோஷியல் மீடியாவுக்கு கொண்டு வந்து அவரே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி என்னோட ஃபோனை காணும், யாரை நம்புறதுன்னே தெரியல அப்படின்னோடனே எனக்கு வந்து ஒரு விதமான பயம் வந்துருச்சு. நம்ம அப்போ ஸோ இது எப்படின்னா, இப்போ நாளைக்கு நான் போலீஸ் வச்சே நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னாலும், நான் ஸ்டேஷனுக்கே போய் நான் லீகலாக இதை நான் இது பண்ணாலுமே அப்போ ஆலிவியா தான் வந்துட்டு எடுத்திருக்காளா அப்படின்னு இது சோஷியல் மீடியா வரைக்கும் வரும். அது வரைக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ விஷயம் பண்ணேன். பட் இவர் எண்ட் ஆஃப் த டே அவர் சோஷியல் மீடியாவில் என் ஃபோனை காணும் அப்படின்னு அவர் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என் பேர் வெளில வந்துச்சு. நீங்க இதனால தான் வந்து நான் வந்து ஃபோனை தூக்கிட்டேன்னு சொல்ல வேண்டியதா? இந்த மாதிரி ஒரு தப்பா போட்டோஸ் இருக்காரு, மற்ற பொண்ணுங்க வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்ல, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து. எனக்கு இப்போ இருக்க மென்டாலிட்டி வந்து எனக்கு இப்போ இருக்க மென்டாலிட்டியோ மெச்சூரிட்டியோ எனக்கு அப்போ இல்லை. ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சஜஷன் கேட்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அந்த ஆடியோலே நான் சொல்லியிருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ட்விஸ்ட் பண்ணாங்க, அதனால தான் நான் எடுத்து இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு. அப்போ ஏன் மிஸ்யூஸ் சொன்னீங்க? இப்படிப்பட்ட ஒரு பையன் எல்லா பொண்ணுங்களையும் மிஸ்யூஸ் பண்றான், எல்லா பொண்ணுங்களும் அபியூஸ் பண்றான், ஒரு பையனை வந்து மிஸ்யூஸ் எப்படி சொல்ல தோணுச்சு ஒரு பொண்ணுக்கு? இல்லை, இந்த ஆடியோ கிளிப் வந்து நான் இப்போ சொன்னது கிடையாது, இது முன்னாடி எடுத்ததெல்லாம் இவர் வந்து நான் இப்போ பண்ண மாதிரி ஃபோன் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து அவரோட ஆடியோ மெசேஜ் எடுத்துருக்காரு, மிஸ்யூடா வந்து என் ஃபோன் உன் ஃப்ரெண்ட்ஸ் ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அழுதுட்டு பேசுனது யாரு? அழுதுட்டு இந்த ஆடியோ சொல்றீங்களா, இந்த மிஸ்யூ அந்த மாதிரி அந்த ஆடியோ இப்போ நான் பேசுனது. ஏன் அப்படி பேசுனீங்க? ஏன் அப்படின்னா அபியூஸ் பண்றான் ஒரு பொண்ணு வந்து கூட்டு போய் போக்சோல அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு பையனை நீங்க திரும்ப ஏன் மிஸ்ன்னு சொல்றீங்க? அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, மறுபடியும் என்கிட்ட அகைன் வந்துட்டு நல்லா பேசுற மாதிரி அவர் வந்து பேசினாரு. நல்லா பேசி அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வந்து இனிமேல் உனக்கு மட்டும் இருக்கேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு, நீ தான் ஃபோன் எடுத்தன்ற உண்மையை மட்டும் எனக்கு சொல்லி, இதுக்கப்புறம் நான் உனக்கு கரெக்டாக இருப்பேன், நீ என்னை மிஸ் பண்ணியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போச்சு. எப்படின்னா ஒரு இமோஷனல் ட்ரிகர். ஸோ யாராக இருந்தாலும் நாங்கள் 2 வருஷம் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கோம், இந்த மாதிரி ஒரு இமோஷனல் ட்ரிகர் வரும்போது நான் இல்லை, என் இடத்துல யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈவன் அவரும் சொல்லியிருப்பாரு, நானும் ஒன்று மிஸ் பண்ணேன், என்னால் வந்துட்டு விட்டு போயிட மாட்டல அப்படிங்க. அவரும் சொல்லியிருக்காரு, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் உங்ககிட்ட காட்டட்டுமா? காட்டுங்க ப்ரூஃப். இங்கே பாருங்க, நம்ம நல்லா இருக்குது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எல்லாம் நல்லா இருக்கிறது யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எல்லாம் ஒன்று இருப்போம் இதுக்கு அப்புறம் என் டெக்ஸ்ட் வராது பை, என்ன டெக்ஸ்ட் வராது பை தான் இருக்காரு. நம்ம நல்லா இருக்காது, அதாவது அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நீ என்னென்ன இது வரைக்கும் நீ தப்புலாம் நீ கமிட் பண்ணியிருக்கியோ அதை வந்து ஒத்துக்கோ, நீயும் நானும் நல்லா இருக்கிறத நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இனிமேல் நான் உனக்குன்னு மட்டும் இருப்பேன். ஓகே, இப்போ கால் பண்ண போறவங்க யாரு? இவங்க வந்துட்டு இவரால பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க. ஹலோ டே, கேக்குதா? கேக்குதுடா, சொல்லு. டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்தேன். நான் சென்னையில வர்க்குக்காக வந்தேன். ஓகேவா? ஓகேக்கா. அந்த டைம் வந்துட்டு அவனோட பிரைவேட் ஐடி ஒன்னு இருக்கு தெரியுமா டாம்? ஆமாக்கா.
அந்த ஐடியில இருந்து ம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான் பேசுவேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு நார்மலா வந்துட்டு சரி நம்ம வெளியே போலான்னு ஒரு டாபிக்ல கூப்பிட்டேன். ம் சரிக்கா. அவன் ஸ்ட்ரெயிட்டா என் ரூமுக்கு வந்தான். சரி, அப்ப நான் என்னோட ரூம்ல வந்துட்டு அலோடு கிடையாது. ஏன்னா நான் எடுத்தது வந்துட்டு 1 person அப்படின்னு சொல்லிதான் எடுத்தேன். ஓகே. அப்புறம் கீழே போய் கார்டு கொடுத்துட்டு நார்மலா வர மாதிரி மேல வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டேன். ம் ஆக்சுவலி வந்த உடனே அவன் என்கிட்ட என்ன சொன்னான், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ம் எனக்கு பசிக்குதுடி அப்படின்னு சொன்னான். ம் நான் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, உனக்கு என்ன வேணும் கேட்டு பிரியாணி தான் வேணும்னு சொன்னான். ம் நான் அந்த டைம்ல வந்துட்டு என்ன பண்ணேன்னா அவனுக்கு ஊட்டி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த டைம் என்ன தெரியுமா சொன்னான், எனக்கு ஆக்சுவலி அப்ப புரியல, இப்ப புரியுது. ம் என்னன்னா அந்த டைம்ல அவன் சொன்னது எனக்கு அம்மா கிடையாது, எனக்கு யாருமே இப்படி ஊட்டி விட்டது கூட கிடையாதுடின்னு சொன்னான். ம் 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 ஆக்சுவலி அப்ப உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தான்னு நினைக்கிறேன். ஆமாக்கா ஆமாக்கா. அப்ப உங்க 2 பேருக்கும் பிரேக் ஆகல, லைக் ஏதோ சண்டை போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ம் ஏன்னா சரிக்கா. அடிக்கடியும் உங்களை வந்துட்டு ஹைலைட்ல எடுத்து போடுறது, ரிமூவ் பண்றது அப்படின்னு வச்சுட்டு இருந்தாரு. அது ரேண்டமா ஹைலைட் செக் பண்ணும்போது தான் தெரியுது நீங்க உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு. ம் ம் அவன்கிட்ட கேட்கும்போது இல்லடி இல்லடி அம்மு நான் அவளை பிரேக் பண்ணிட்டேன், ம் அவ அப்படியா இப்படி அப்படின்னு சொல்லிட்டான். ம் 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 அதுக்கப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், இவங்க எதுக்கு பிரேக் பண்ணா அப்படி இப்படின்னு யோசிக்கும் போது எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்துட்டு லவ் பண்ணாங்க, அது உனக்கு தெரியுமா தெரியுமான்னு எல்லாரும் என்ன ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ எல்லாம் சும்மாதா? அப்ப இவன்ட்ட கேட்கும் போது இல்லடி நான் அவளை கழட்டி விட்டுட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணான். அதுக்கப்புறம் வந்துட்டு அடிக்கடி என்கிட்ட காசு கேக்குறது, அந்த இத்தனை ஒரு ஐடி அனுப்பினேன்ல. ஆமாக்கா, அவனோட ஃப்ரெண்டு தான் அவன். அந்த ஐடிக்கு தான் அந்த அவனோட அக்கௌண்ட்டுக்கு தான் என் அக்கௌண்ட்ல இருந்து காசு போச்சு. ஓகேவா? சரி, நான் ஆக்சுவலி அந்த டைம் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரிக்கா. அவன் அந்த டைம் யூஸ் பண்ணிட்டு இருந்த போன்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த நிறைய போட்டோஸ் இருக்கும். அது எதுவுமே வந்துட்டு எனக்கு அனுப்பிச்சு தரல. ஓகேவா? ஆனா நான் இப்போ வரைக்கும் இந்த ப்ராப்ளம் பெருசாச்சுன்னா அந்த டைம்ல அந்த ஹோட்டல்ல போய் கேமரா ஃபுட்டேஜ் எடுத்தோம்னா கரெக்டா மாட்டுவான். நான் அடிச்சு சொல்றேன். எந்த ஹோட்டல்க்கா? எந்த ஹோட்டல்? நம்ம ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு BMW ஷோரூம் இருக்கு தெரியுமா? சதன், அது ஆப்போசிட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல். சரிக்கா. ஓகேவா? அந்த ஹோட்டல்ல கீழே பைக்க நிறுத்திட்டு நான் கீழே போய் கார்டு கொடுப்பேன். கிட்டத்தட்ட நான் வந்துட்டு ஒரு 15-20 நாள் இருப்பேனா. அப்ப இவன் என்ன பண்ணுவான்னா அந்த டைம் எல்லாம் என் கூட தான் இருப்பான். வரும்போது பெட்ரோலுக்கு 500 கொடுப்பேன், போகும்போது பெட்ரோலுக்கு 500 கொடுப்பேன். இங்க வந்து சாப்பிடுறதுக்கு நான் பாப்பேன். அதையும் மீறி நீங்க வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க தெரியுமா? எங்கேயோ போய் உங்ககிட்ட காசு கேட்டு இருந்தான் 1500 ரூபாய். ஆமாக்கா ஆமாக்கா, மும்பை. அதே டைம்ல என்கிட்ட எப்படி விதமா காசு வாங்கினா, இவங்க அஜிஷ் ப்ரோ வந்துட்டு ஒரு ஷூ எடுக்கிறாங்கடி, எனக்கு எடுத்து தர யாருமே இல்ல. ஆக்சுவலி அவன் இன்ஃப்ளூயன்சர் தானே. அது வந்து ப்ரமோஷன்ல வாங்குன ஷூக்கா. இல்ல, ஆக்சுவலி அவனுக்கு கேஷ் கிடைக்குதுல, ப்ரொமோஷன்லாம் பண்ணி அவனுக்கு காசு கிடைக்குது இல்ல. ஆமாக்கா. அவன் எதுக்கு அப்ப எங்க கிட்ட கேட்கணும்? 200 ரூபாய் 300 ரூபாய் எல்லாம் கேட்க மாட்டான். கேக்குறது 2000 ரூபாய் 3000 ரூபாய் 5000 ரூபாய், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், அதுக்கு இது கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்பான். நான் ஒர்க்ல இருக்கிறதுனால நான் கொடுத்துருவேன். இதுவே ஒர்க்ல இல்லாத பொண்ணுங்க என்ன பண்ணுவோம், அம்மா கிட்ட போய் சொல்லி கேட்கும். கேட்டு அம்மாக்கா அந்த அம்மாவோட காசு தான் எடுத்து கொடுப்பாங்க. இவன் அந்த டைம்ல இருந்தீங்கன்னா நல்லா காசு வாங்கினான். இத கூட 2024ல தீபாவளி அன்னைக்கு நான் அவனுக்கு புதுசா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். அந்த ரீல் கூட நான் மக்கள்ல இருந்து உனக்கு நான் ஷேர் பண்ணி விடுறேன். ஓகேவா? நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான். ஓகேக்கா. அந்த டைம்ல நான் போலீஸ் இருக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கேப் புக் பண்ணி நான் அவன் இருக்க இடத்துக்கு கூப்பிட்டான். நான் கேப் புக் பண்ணி போயிட்டேன். ஆக்சுவலி அது ஒரு மெயின் ரோட் மாதிரி தான் இருந்துச்சு, டிராபிக் எதுவுமே இல்ல. சடனா அந்த டைம் என்னன்னா வாசன் ப்ரோ கண்லயும் ப்ரோ இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க 2 பேர் கண்லயும் நாங்க மாட்டிட்டோம். ஓகே. அன்னைக்கு கூட நான் வந்து ட்ரெஸ் பெர்ஃப்யூம் அதெல்லாம் கொடுத்துட்டு கையில செலவுக்கு 2000 வச்சுக்கோ, அது நானா தான் கொடுத்தேன். சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வாசன் என்ன சொல்லியிருக்காரு, பொட்ட பிள்ளைங்கிட்ட இருந்து எதுக்குதான் காசு வாங்கியிருக்க.
வாசன் அண்ணா கரெக்டா தான்க்கா சொல்லுவாரு. அவரு வந்து இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்குலாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டார். நான் வாசன் அண்ணா அந்த பார்த்திருக்கேன். இடத்துல கூட ம் நான் இன்னொரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோ. ம் அந்த இடத்துல அந்த அண்ணா சொல்லிருக்காங்கன்னா இவன் என்ன சொல்லிருக்கணும், ம் இல்லடி நான் வாங்கினது என் தப்பு தான், நான் குடுக்கறேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்ல. அப்ப என்ன தெரியுமா சொன்னா, ம் நீ எதுக்குதே வாசன் ப்ரோ முன்னாடி வச்சு குடுக்குற, தனியா கூப்பிட்டு கொடுக்க மாட்டியான்னு கேட்டான். ம் அன்னையில இருந்து நான் அவன்கிட்ட பேசுறத கம்மி பண்ணேன். ம் ஏன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாரும் சொன்னாங்க, இல்ல நீ வந்து அவன் ஒலிவியா கூட ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கான், ம் உன் கூட இருக்க, உன்னை சீட் பண்றான். ம் அவன் உலகத்துல இருக்க எல்லாத்தையும் சீட் பண்ணிட்டு தான் இருப்பான். அவனுக்கு அது மட்டும் தான் வேலை. தெரியும். ஏன்னா இவன் என்ன தெரியுமா, ம் ஸ்னாப்ல பொண்ணுங்கிட்ட பேசிட்டு ம் இந்த பொண்ணோட ஐடிய ஃபேமஸ்ல இருப்பாங்க தெரியுமா பசங்க, ஆமா ஆமா ஆமா. அந்த பசங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணிடுவான்னா இந்த பொண்ணோட ஐடிய வந்துட்டு ஷேர் பண்ணி விட்டுருவான், ஸ்னாப் ஐடிய. தெரியும் தெரியும். ம் ம் இப்ப வந்துட்டு இந்த பொண்ணு உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ டிக் வச்சிருக்க பசங்க எல்லாம் பார்த்தா எந்த பொண்ணா இருந்தாலும் பேசுவோம்ல. ஆமா ஆமா. சில அந்த விவரம் தெரியாத இன்னோசென்ட் பொண்ணுங்கலாம் பேசுவாங்க. இன்னசென்ட் பொண்ணுங்க எல்லாம் பேசிரும், ஐயோ இவங்க நமக்கு மெசேஜ் பண்றாங்களே அப்படி இப்படின்னு. ம் ம் அதே மாதிரி ம் அவங்களுக்கு பேசிட்டு இவன் என்ன சொல்லுவானா, ம். ஆனா அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாது இவன் தான் வந்துட்டு ஐடி ஷேர் பண்றது ம் அப்படின்னு தெரியாத இவன் கூட ஒரு அந்த அந்த கேங்லயே ஒரு பையன் இருப்பான். எனக்கு ஆக்சுவலி இதே நியூஸ் எனக்கு வந்ததுக்கா. எப்படின்னா ஒரு பையன் இருப்பான். அந்த இவனும் சேர்ந்து மாத்தி மாத்தி ஐடி ஷேர் பண்ணிக்கிறது. எப்படின்னா பொண்ணுங்க ஐடி, இந்த பொண்ணுக்கு பேசி காசு வாங்க, இந்த பொண்ணுகிட்ட பேசி காசு வாங்க, பிசிக்கலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. தான். ம் நீ வந்து இவகிட்ட காசு இருக்குடா, ம் இவகிட்ட நீ இவளை கூப்பிட்டவே இவன் கூட படுப்பாடா ம் அப்படின்னு சொல்லிட்டு ம் இவன் பேசுற பொண்ணுங்க எல்லா ஐடியுமே ஷேர் பண்ணும். இதை நான் என் கண்ணால பாத்திருக்கேன். ஆ என் பக்கத்துல இருந்து ம் என்னன்னா ம் எனக்கு ஈவினிங் 8 o'clock ஒர்க் முடிஞ்சிரும். ஓகேக்கா. நான் ரூமுக்கு வந்துட்டு ரூம் கிளீன் பண்றவங்களை கூப்பிட்டு ரூம் கிளீன் பண்ண சொல்லிட்டு ம் நான் ஒரு 10 o'clock அப்புறம் தான் நான் இவனை கூப்பிடுறேன் ரூமுக்கு. இவன் வந்து இன்ஸ்டால ரீல்ஸ் போடணும், எடிட் பண்ணணும். நான் உங்களுக்கு அனுப்பி தரேன். அந்த வீடியோ எல்லாம் என் பக்கத்துல இருக்கும்போது தான் எடிட் பண்ணிட்டு இருந்தான். அக்கா எவ்வளோ கொடுத்துருப்பீங்க அவனுக்கு ஆல்மோஸ்ட் காசு? புரியல. எவ்வளோக்கா காசு அவனுக்கு கொடுத்துருப்பீங்க நீங்க? எவ்வளோ ஏமாந்துருப்பீங்கன்னு கேட்குறேன். நான் ரொம்ப பெரிய அமௌண்ட்ல ஏமாறல. ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 தான். நான் அவனுக்கு பர்சனலா செலவு பண்ணது. ம் ஐ மீன் அந்த ட்ரெஸ்ஸா எடுத்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஷூஸா எடுத்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 15-20 தான் நான் கொடுத்துருப்பேன். சரிக்கா. நீ திங்க் பண்ணி பாரு, என்கிட்ட இருந்து மட்டுமே அவனுக்கு ஒரு 20,000 ரூபாய் போகுதுன்னா அப்ப மொத்தம் அந்த பொண்ணு கிட்ட இருந்து மட்டுமே ஒரு நம்ம உழைக்கிற காசு 5,000 ரூபாய்னாலுமே நமக்கு பெருசுதான். ஆமாக்கா. சரி, இப்ப நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளவு வருது, எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு, அது ஓகே, எனக்கு அந்த அமௌண்ட் பெருசா தெரியாது. ம் ம் ஆனா ம் பாவப்பட்ட பொண்ணுங்களுக்கு அந்த அமௌண்ட் பெருசா தானே தெரியும். கண்டிப்பா கண்டிப்பாக்கா. எனக்கு நான் வந்துட்டு ம் சரி, நான் வந்துட்டு எந்த மாதிரி கேரக்டர்னா ம் ஓகே போனா போட்டும் அப்படின்னு விட்டுற கேரக்டர். ம் ஆனா நீ வந்து இத பத்தி வெளிய பேசும்போது ம் அவன் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்னோட மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுமா இருந்துச்சு, ம் அவள சொல்றானே ஓகே, அதுக்கு இவன் என்ன ஓகேமா, ம் இவன் அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இவன் நல்லவனே கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு இந்த அக்காவை உடனே வந்து இதுவும் ஸ்கிரிப்டடு, இது வந்து பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் என்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், இந்த அக்கா வந்துட்டு இந்த அக்காவாவே தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஆடியோ எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இவங்க கூட தான் அந்த ஃபிசிக்கலாக இருந்தாங்கிறீங்க. நம்ம நிறைய பேர் கூட ஃபிசிக்கலாக இருந்திருக்கான், இவங்க ஒருத்தவங்க. அதில் எத்தனை பேரில் இவங்க சரி, நீங்கள் அந்த கேர்ளை வந்து சொன்னீங்கல்ல, அது எவ்வளோ பெரிய கேஸ் தெரியுமா? ஆமாம், அது அது உண்மைதான். proof அது உண்மைதான். அது நீங்கள் இப்போ போலீஸில் கொடுத்தா அந்த கேர்ள் யாரும் கண்டுபிடிச்சா ம் அது உண்மையா இருந்துச்சுன்னா ம் அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அது ஏன் இல்ல. நீங்கள் வெளியே கொண்டு வரல? அது என்ன அப்படின்னா, நான் அந்த பொண்ணுக்கிட்டே அப்போ கேட்டேன். நீங்கள் லவராக இருந்தீங்களா? அப்ப எனக்கு தெரியாது, அது முடிஞ்சிருச்சு. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த பிரச்சனையே எனக்கு வேணாம். நான் இவ்ளோ பிரச்சனை பண்ணும் நான் பிரச்சனை இல்ல. நினைச்சிருந்தேன்னா. நீங்க ஒரு டாக்டராக போக வேண்டிய ஒரு பொண்ணு ம். சொசைட்டில இருக்கீங்க, ம், ஒருத்தர் அபியூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு ம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே ம். நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன் அது கொடுக்கல? அது எனக்கு பிரச்சனை உங்களுக்கு வரும். தான் அது தெரிஞ்சு அது ஒருத்தவங்க ரூம்குள்ள வந்து அவங்க வந்து ஹராஸ் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. ஹராஸ் பண்ணல. அந்த ஹராஸ் பண்ணாங்கன்னா இது நிறைய கேஸ் இருக்கு. நான் வந்து ஒரு ஆடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் என்னோட ரீல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து இவர் அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாம தான் பண்ணாருன்னா அந்த பொண்ணே சொல்லியிருப்பா. ஓகே, ஓகேவா? இவங்க வந்து விருப்பப்பட்டு தான் பண்ணாங்க. அது இந்த girl வந்துட்டு அது நீங்க ஏன் வெளியே கொண்டு வரல? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ வரையும் இது கம்ப்ளைண்ட் வெளியில வந்தா எனக்கும் தான் பிரச்சனை. நான் ஏன் தேவையில்லாம ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணும்? இப்பயுமே நான் நீங்க சொசைட்டில இருந்து பேசுறீங்களா பேசலையா? ஒரு கேர்ள அபியூஸ் பண்ணிருக்கான்னு சொல்றீங்க, ம். உங்களுக்கு தெரிஞ்சே சரி, நான் abuse உங்ககிட்ட பண்ணீங்கன்னு கேக்குறேன். சொல்றீங்க. ஏன் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க பக்கத்து வீட்ல இந்த மாதிரி வந்துட்டு ஒரு செருப்பு ஹராஸ்மென்ட் கட்டி அடிச்சு கூட்டு போயிருப்பேன். கூட்டிட்டு போயிருப்பேன். நான் ஆமா. பொண்ணுங்க, எனக்குன்னு சில ஸ்டிக்மாஸ் நீங்க இருக்கு. பொண்ணுன்னு சொல்றீங்க. அப்ப இன்ஸ்டால வந்து என்ன போடுறீங்க? ஒரு பொண்ணா வந்து நீ ஓகே, நீ வந்து ஒரு பயப்படுற பொண்ணே வச்சுக்கோங்களேன். ம், நீங்க பயப்படுற பொண்ணே வச்சுக்கலாம். ம், நேத்து போடுறீங்க இந்த ரீல். ம்.
நீங்க பயப்பட இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வர போறது இல்லையே. சீன் போட்டுறீங்க, யாரோ ட்ரிகர் பண்ற மாதிரி போட்டுறீங்க. யாரு ட்ரிகர் பண்ணா போட்டு? சரி ஓகே, இது என்னது? இதுக்கான இது ரீசன் வந்து நீங்க இவ்வளவு போல்டா போடுற பொண்ணு அப்படிங்கப்ப நீங்க பொண்ணுன்னு சொல்லி ஒரு போரைக்குள்ள போகாதீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, இவ்வளவு போல்டா இருக்கிற ஒரு பொண்ணு நீங்க ஏன் நீங்க வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போல நீ போலாமா? இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த சோஷியல் மீடியாக்கு யார் எடுத்துட்டு வந்தது? சைக்கோ ரைடர். இந்த பிரச்சனையே எடுத்துட்டு வந்தது அவர் தான். எனக்கு ரைட் ஃப்ரம் டே ஒன் இவர் வந்து இந்த மாதிரி என்ன பண்றாரு, இவர் என்ன பிரச்சனை பண்றாரு, என்ன பிளாக்மெயில் பண்றாருன்னு எனக்கு தெரிஞ்ச போதே எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு 50,000 60,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அப்போ நான் இதை வெளியில் கொண்டு வந்திருந்தாலே இது பெரிய பேசும் பொருள் ஆயிருக்கும். ஆனால் நான் இதை ஏன் கொண்டு வரல அப்படின்னா இது வந்து எனக்கு இது பெரிய பிரச்சனையாகும். நாளைக்கு என்னோட ஃபியூச்சர் லைஃப்னு எனக்கு ஒன்று இருக்குது, அது எனக்கு பெரிய பிரச்சனையாகும் தான் நான் கடைசி வரைக்கும் கொண்டு வரல. இதை வந்து சோஷியல் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்து அசிங்கப்படுத்தி ஒரு பொண்ணோட வாழ்க்கையே வந்து ஸ்பாயில் பண்ணுன்றது வந்துட்டு ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த யாருமே பண்ண மாட்டாங்க. அது சைக்கோ ரைடர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு ஆப்போசிட்டுக்கு நான் பண்ணி தாங்க ஆகணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து என்னை பற்றி போஸ்ட் பண்ணி ஒரு 5-6 வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ரிப்ளை வீடியோ ஒன்றே போஸ்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னா நான் வந்து ஆப்வியஸ்லி எங்கள் வீட்டில் எந்த பொண்ணாக இருந்தாலுமே சரி, எல்லார் வீட்லேயும் இட்ஸ் ஓகே, நீ உனக்கு என்ன வேணுமோ பண்ணு, உனக்கு வந்து ஃப்யூச்சர் காலியானாலும் பரவாயில்லன்னு யார் வீட்லேயும் சொல்ல மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எப்படி சொன்னாங்க அப்படின்னா, அவன் அப்படி பண்ணுறானா, என்ன பண்ணால் அவன் ஆஃப் ஆவா, என்ன பண்ணால் உன்னை பற்றி அவன் அவதூறு பரப்பாமல் இருப்பான்னு நேராக அவன் கிட்ட பேசி உனக்கு ஃபோன் வேணுமாப்பான்னு எங்கள் வீட்டில் கேட்டாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அதில் என்ன டிமாண்ட் பண்ணான்னா 17 Pro Max 528 GB வாங்கி கொடுங்க நம்ம டிமாண்ட் பண்ணான். அவ்வளோ எங்களால் ஃபினான்ஷியலி அஃபோர்ட் பண்ண முடியாதுப்பா, பட் வந்து உங்களோட ஃபோன் வந்து 13 என்னமோ காணாமல் போயிருக்கு, நாங்கள் வந்து 15 வாங்கி தந்துடுறோம்னு சொல்லிட்டு வாங்கி இந்த பிரச்சனையை முடிச்சு அவர்கிட்ட வந்து நீங்கள் மியூச்சுவலாக இதுக்கப்புறம் என் பொண்ணை பற்றி எதுவும் அவதூறாக போடாதீங்க, அவளும் வந்து உங்களை பற்றி அவதூறாக எதுவும் பேச மாட்டான்னு சொல்லி இவரை வார்ன் பண்ணி அனுப்புனது. அதையும் தாண்டி அவர் என்னை பற்றி தப்பாக போடவும் தான் ஒரு ஸ்டேஜில் நான் ட்ரிகர் ஆனேன். என்ன ஃபாலோ பண்ணவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களை பற்றி இவ்வளோ போஸ்ட் பண்ணுறாரு, இவ்வளோ வந்து ப்ரூஃப்ஸ் போடுறாரு இல்லை, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்க கிட்ட ப்ரூஃப் இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட கண்ணு மூட ப்ரூஃப்லாம் நான் போட்டேன், அப்ப உங்க மேல தப்பு இருக்கா, ஏன் அமைதியா இருக்கீங்க? அப்ப அது அந்த ரெண்டே விஷயம் தான் நான் ட்ரிகர் பண்ணுச்சு. இவன் என்ன அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதங்கம் என்னால. அதுக்கு நான் ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன். இத வந்து சோஷியல் மீடியாக்கு கொண்டு வரக்கூடாது, சார்ட் அவுட் பண்ணி ரொம்ப பொறுமையா இருந்தேன். கேக்குற ரெண்டு கேள்வி, அந்த பையன் அபியூஸா நிறைய போட்டோஸ் இருக்கான், ஆபாசமான போட்டோஸ் இருக்கான், நிறைய பெண்களோட போட்டோஸ் இருக்கு அப்படின்னு போனை உடைச்சிருக்கீங்க. நீங்க ஒரு மெச்சூர்டான பொண்ணா இருந்தா நீங்க சொல்றீங்க அப்ப எனக்கு மெச்சூரிட்டி இல்ல அப்படின்ட்டு, ஓகே அபியூஸ் பண்ணிக்கான உங்க வாயில்னு சொல்றீங்க, அது எவ்வளவு பெரிய கேஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு, போக்சோ கேஸ் அது. அதை ஏன் அட்ரஸ் பண்ணல நீங்க? எனக்கு என்னோட கேள்வி தான், நீங்க ஒரு பொண்ணா இருந்து ஏன் அட்ரஸ் பண்ணல, இதுதான் கேள்வி. இது நான் எப்படிங்க, எனக்கு பிரச்சனை நடக்குதுன்னு போதே நான் பயந்துட்டு ஃபோன் எடுத்து தூக்கி போடுறேன். இன்னொரு பிரச்சனை, சரி ஓகே நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க ஏன் வந்து இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த மெச்சூரிட்டி இல்லாம தான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அந்த ஃபோன் மெச்சூரிட்டி இல்லையே, இப்போ அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலாமே, இப்போ நீங்க கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே, ஏன் அந்த பொண்ணு தெரியும் யாருன்னு தெரியும், அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கும் இது தெரியும், அந்த பொண்ணோட ஃபேமிலிலே வந்து கேஸ் ஃபைல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன், அந்த ஸ்கிரீன்ஷாட் கூட என்கிட்ட இருந்துச்சு. சோ நான் கேட்டபோது அந்த பொண்ணு என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து போலீஸ் வந்து அவாய்ட் பண்ற கேஸ் கிடையாது, உடனே பார்த்து விசாரிக்கிற கேஸ். கேளுங்க, அது வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து மைனரா இருக்கீங்க, ஈவன் அம்மா சைட்ல இருந்தும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எண்ட்ல வந்து சார்ட் அவுட் பண்ணி அமிச்சாங்கன்னு அந்த பொண்ணே டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா. காட்டுங்க. நோ ஐ டிட், ஐ ஃபைல்ட் அ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட். ஏன் அவங்க பிளாக் பண்ணிருக்காங்க? இந்த வாய்ஸ் அவங்களோட வாய்ஸ் வந்துட்டு இது பண்ணதுனால அவங்க கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டாங்க, அவங்க ப்ரூஃப்ஸ்லாம் நான் போட்டதுனால. ஆனால் அவங்க ஐடென்டிட்டி நான் எதுவுமே ரிவீல் பண்ணாமல் போஸ்ட் பண்ணேன், பட் அவங்க கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டாங்க. ஐ ஃபைல்ட் கேஸ் அகேன்ஸ்ட் ஹிம், ஐ வாஸ் அ மைனர் அப்படின்னு அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, சொல்லியிருக்காங்க. சாரி, இது வந்து மியூச்சுவலாக பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. ஈவன் இதையுமே நான் எப்படி நம்பினேன் அப்படின்னா, இவனோட வீட்டுக்கு நான் போனபோது இவனும் இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இந்த பொண்ணும் இருந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு ஒரு 3 to 4 கலர் ஜெராக்ஸ் எடுத்த ஒரு ஃபோட்டோஸ் இருந்தது. இவனும் இந்த பொண்ணும் எடுத்த ஃபோட்டோஸ் கலர் ஜெராக்ஸில் இருந்தது.
ஸோ கலர் ஜெராக்ஸில் இருக்கும்போது நான் என்ன நினச்சிட்டேன், எனக்கு வந்து அப்போ வந்து அந்த அது தெரியாது இந்த கேஸ்லாம் ஃபைல் பண்ணும் அப்படின்னா அந்த கலர் ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, கலர் ஜெராக்ஸ் எடுத்து அந்த 3 to 4 ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு காட்டணும், ஸோ தட் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி அதுவே அவனோட வீட்டில் வந்து இருந்தது, இவனும் இவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்க மாதிரி. ஸோ நான் கேட்டேன், இது ஏன் உங்ககிட்ட இருக்கு, அப்போ இன்னும் நீ அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கே அப்படின்னு நான் கேட்டபோது அவன் என்ன சொன்னான்னா, இல்லை நான் வந்து இதை மெமரிக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்போ வந்து இது ஹிட் ஆச்சு அப்படின்னா, இவனுக்கும் எனக்கும் பிரச்சனை வந்தபோது நான் வந்துட்டு லைக் சைபர் கிரைம் போயிட்டு இவன் மேலே அவதூறு பரப்புறா அப்படின்னு நான் போகும்போது தான் அவங்க என்னை வந்து கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, பேப்பர்ஸ் நீங்களும் அவனும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், அப்புறம் வந்துட்டு அவன் வந்து உனக்கு அகேன்ஸ்டாக பண்ணுற ப்ரூஃப் அதெல்லாம் வந்து ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கலர் ஜெராக்ஸ் எடுத்து அப்போ தான் எனக்கே ஹிட் ஆகுது. ஓ அப்போ இதுக்காக தான் வந்துட்டு இந்த பொண்ணு எடுத்து வச்சிருந்துச்சு போல அப்படின்னு. இப்போ நான் காட்டினேன்ல இந்த ப்ரூஃபும் ஐ மீன் இதை சென்ட் பண்ண பொண்ணும் அந்த ஃபோட்டோவில் இருந்த பொண்ணு ஒன்று. ஓகே, இது வந்து யாரு, இது வந்து நீங்கள் தான் சொல்கிறாங்க எது இந்த பிக்சர்ஸ்? அது இந்த ஃபோட்டோவில் இருக்க வீடியோ காலில் இருக்கிறது நீங்கள் தான்? அதில் இருக்கிறது நான் தான். இதே ப்ரூஃப் அனுப்புனீங்க? ஏன் கூடயும் பேசியிருக்காரு, இன்னும் நிறைய பேர் கூடயும் பேசியிருக்காரு. அப்போ உங்களுக்கு இன்னொரு ப்ரூஃப் அனுப்பிட்டா வேற பொண்ணுங்க கூட இருக்கிறதெல்லாம் காட்டட்டுமா? ஒரு பொண்ணு இல்லை, நிறைய பொண்ணு இருக்கு. இதோ இது நான் கிடையாது, இது வேற பொண்ணு. இல்லைன்னா பொண்ணுங்க கூட செல்ஃபி எடுக்கிறதா ஒரு ஆதாரமா மாறுமா? செல்ஃபி எடுக்கிறது ஆதாரம் கிடையாது. இது காட்டு, நீங்க வந்து அவருடைய செல்ஃபி எடுத்தே கிடையாதா? அப்படி இல்லைன்னு நான் காட்டுறேன், ஒரு நிமிஷம். இது படிங்க. Even he texts my friend, but we all knows he is the worst பொம்பளை. எனக்கு புரியுது, எல்லாமே புரியுது. இது வந்து நீங்க காமிச்ச எல்லாமே இல்ல, அப்ப ஃப்ளர்ட் பண்றது தப்பு இல்லன்னு சொல்ல வரீங்களா? இல்ல அப்படி சொல்ல. நீங்க அப்ப ஃப்ளர்ட் பண்ணிருக்காரு, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு, அத பாக்குறீங்களா? நீ காமிச்ச எல்லாமே ஒரு டெக்ஸ்ட். இல்ல இது வந்து நான் ஐடி மறைக்கல, இல்ல வந்துட்டு அது ஃபேக் ஐடி கிடையாது. அந்த பொண்ணோட நேம் இருக்கு, பட் ரிவீல் பண்ண வேணாம். அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க நேம் ஃபர்ஸ்ட் தான பண்ணிருப்பாரு. ஆமா. லவ் பண்ணும்போது எஃபர்ட் பண்ணிருக்காரு, நோட் பண்ணிட்டாங்கறீங்க. இல்ல இது வந்து இப்போ ரீசெண்டா அந்த டெக்ஸ்ட்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சா நல்லா இருக்கும். அது அப்படியே நான் ஒரு அந்த பொண்ணு சென்ட் பண்ண ஒரு ஃபோட்டோஸா ஸ்வைப் பண்ணிருக்கேன், அதை பாஸ் பண்ணி அதை ரீட் பண்ணுங்க. இல்ல நான் இந்த ப்ரூஃப் நான் காட்டிக்கிறேன். இந்த ப்ரூஃப் ஓகே, நான் நேத்து நீங்க காமிச்சீங்க. இல்ல இது வேற ப்ரூஃப். இன்னைக்கு ஆக்சுவலி வந்துருச்சு. என்னைக்கு இவர் இந்த பொண்ணு வந்து ஆமா அப்படின்ற மாதிரி எதுக்கோ டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க. இவர் வந்து என்னைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லு, நீ இப்போ பிஸியா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சைக்கோ ரைடர் வந்தாருன்னா நீ பேச ரெடியா? இல்ல சேர் போடுங்க, பேசலாம் அப்படியே. இல்லை, ரெண்டு பேரும் மாற்றி அலையன்ஸ் வச்சுக்கிறீங்க. யார் பண்ணுறது மாற்றி வந்து ப்ரூஃப் காமிச்சிருங்க. எது உண்மைன்னு மக்கள்கிட்ட காமிச்சிருவோம். நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கல, வேண்டாம். இல்லை எப்படி வந்துடும் ப்ரோ? ப்ரோ அந்த இதெல்லாம் வேணாம் ப்ரோ. நம்ம ரெண்டு இடத்துக்கும் இங்கே மரியாதை கொடுக்குறோம். யார் கீழே கிடையாது. நான் உங்களை கேட்டேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அபியூஸ் பண்ணிக்க அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா இல்லையா? பார்த்தது இல்ல, எனக்கு நியூஸ் வந்திருக்கு, பட் ஆடியோ ப்ரூஃப் இருக்கு. யார் சொன்னா அது நியூஸ்? அது வந்து அந்த பொண்ணு ஒன்னு சொல்லிருக்கா. அந்த பொண்ணுனா அந்த போட்டோ போட்ட பொண்ணா? கலாட்டா மீடியால போட்டோ போட்டிருக்கீங்களே, பக்கத்துல உட்கார்ந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எங்க? அந்த பொண்ணு கேஸ் கொடுக்க சொல்லுங்க. அப்பயே கொடுத்துருக்கலாமே, இப்போ வரணும் அவங்க. நான் அதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட காட்டினல. ஐ வாஸ் a minor. என்ன நான் மைனர், என்னால கொடுக்க முடியல. மைனர் பொண்ணு எதுக்கு என்ன கூப்பிடணும்? இல்ல, அவங்க போலீஸ்ல அட்வைஸ் பண்ணி அனுப்புனதா சொல்றாங்க. சரி, அதுதான் சொல்றேன். அப்ப அந்த எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்து வைங்க. அந்த பொண்ணு வர சொல்லுங்க, இப்போ கால் பண்ணி பேசுங்க. நான் கேட்குறேன் மைனர் பொண்ணு உள்ளே எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. மைனர் பொண்ணு எதுக்கு இடம் கொடுக்கணும்? அதுக்கு நீ நிறைய பொண்ணை ஃப்ளர்ட் பண்ணிருக்கீங்க. நிறைய பொண்ணை ஃப்ளர்ட் பண்ணா வந்துடணுமா? இல்ல, நீ நிறைய பொண்ணை ஃப்ளர்ட் பண்ணிருக்கீங்களா லவ் பண்ண காலகட்டத்திலே? இல்லையே. அதுக்கான எவிடன்ஸ் எங்க? ப்ரூஃப் காமிக்கிறாங்களே, காட்ட சொல்லுங்க. சரி, அந்த சேம் வாய்ஸ் அந்த பொண்ணு என்கிட்ட ஏன் பேசணும் இப்போ? அதை காட்டுங்க. இவங்க சொல்றாங்க மைனர் அபியூஸ் பண்ணாங்க, நான் சின்ன வயசு 18 வயசு பொண்ணுன்றாங்க. அந்த பொண்ணு ஏன் ரிட்டன் வந்து பேசணும்? இங்க பாருங்க, அந்த பொண்ணே வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, இதை வந்து அவங்க சொல்ல வச்சுதான் பேசணும்னு சொல்லிட்டு. அதையும் கேவலமா போய் சொல்லி மாட்டிக்கிட்டா. அவங்க வந்து என்கிட்ட சொன்ன ப்ரூஃபும் இருக்கு. சேம் வாய்ஸ். நம்பரா? இல்ல, நம்பர் இல்லாம தான் நீ அவ்வளோ பேசுனியா அவகிட்ட ஃபோன் பண்ணி? சத்தியமாவே நம்பர் இல்லடா. இன்ஸ்டால தானே, இப்போ இன்ஸ்டால கால் பண்றதுக்கு எடுக்கவே மாட்டாடா. என்னை சுத்தி இருக்கவங்க திட்டுறாங்க, தயவுசெய்து நம்பர் அனுப்புறியா? அவட ஒரு 10 சுத்தி இருக்கவங்க திட்டுறாங்கன்னா இவ சொன்ன விஷயத்த இவங்ககிட்ட இவங்க போட்டதை இவ வீடியோ போடுவாங்களா எனக்கு தெரியல, என்கிட்ட பர்மிஷனே கேட்காம போட்டாங்க. இவ சொல்றதை சொன்னேன் நான் அப்படின்னு சொல்லி பேசினது. ஃபோன் பண்ணிட்டேன், என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பண்ணிட்டாங்க. அதே சேம் வாய்ஸ் தானே நீங்க பண்ணேன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணு அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னா, ஏன் இப்போ வந்து பேசணும்? அந்த பொண்ணே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா, இவன் வந்துட்டு கால் பண்ணி வந்து என்னை மிரட்டினான். எதுக்கு அப்படின்னா, நான் வந்து உன் மேலே கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இவன் வந்து மிரட்டினான்
அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா. அதே பொண்ணு இந்த பொண்ணு வீடியோ போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கல இந்த மேடம். இந்த ஃபோன் எடுக்காதனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சைபர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அந்த பொண்ணுனால. இவங்க என்ன வந்து ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஸ்கூலில் படிக்கும்போது நான் லவ் பண்ணேன் எக்ஸு. இவங்ககிட்ட நான் பேசின வீடியோ ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை. சரி, நீ பழைய பொண்ணுங்களெல்லாம் உள்ள எடுத்துன்னு வந்து விட்றிய, 2 வருஷம் நான் உன்னை லவ் பண்ணேன், அந்த 2 வருஷத்தில் உன்னை ஏமாத்தின ஆதாரம் காட்டு, ஏன் மற்றவங்களை எடுத்துன்னு வந்து விட்ற? இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணல. ஆமாம், இப்போ ஒரு கேர்ள்கிட்ட வந்து பேசணுன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கூட இருந்தது, அவங்க கையால் பிரியாணி சாப்பிட்டது, மும்பையில் இருக்கும்போது அவங்களோட காசு வாங்கினது, ஷூஸ்லாம் வந்து அவங்கள வந்து காசு வாங்குறது, அது எல்லாமே சொன்னாங்க. நம்பாத கார்த்தியை, நம்பாத. அது ப்ளே பண்ணி காட்டுறீங்க. நான் கூட தானே அப்படி பேச ப்ளே பண்ணி வைப்பேன். காட்டுறீங்க. நான் கூட தானே அப்படி பேச வைப்பேன். நான் கூட தான் ஒரு பையனை வச்சு அப்படி பேச வைப்பேன். ஏன் அவங்க ரியலாக ஏன் உள்ளே வர மாட்டாங்க? அவங்க இங்கே வந்து பேசணும் என்கிட்ட, நான் அவங்க மூஞ்ச பார்க்கணும் யார் தான் அந்த பொண்ணுன்னு. ஏன்னா நாங்க பிரைவேட்டா தான் இருந்தோம். ஸோ நாங்க நடுவில் வச்சு மாட்டிட்டோம். எனக்கே அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அண்ணாடா அப்படின்னு சொல்லி இதுல பரவாயில்ல நான் பேசிக்கிறேன். அன்னைக்கு தான் சுவாசனை என்ன சொன்னாங்க, ஏன்டா பொண்ணுங்கிட்ட அதெல்லாம் காசு வாங்குற, இதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட வந்து, ஏன் நீ வாசன் ப்ரோ பக்கத்துல வச்சு எனக்கு காசு தரணும் அப்படின்னு கேட்டா, நீ தனியா கூப்பிட்டு தந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா என்கிட்ட. இப்போ எங்கே போனாங்க இவங்க? இப்போதான் உங்களோட கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு வரைக்காங்களா? சரி, ஓகே, நீங்கள் பாருங்க. ஏன்னா ஆக்சுவலி அந்த டைம்ல என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, அந்த டைம்ல உங்க கூடயும் ஒரு சின்ன ப்ரூஃப் கேட்டிங்களா? சரி, அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க எதுக்கு விட்டாங்க? அப்போ இருக்கும்போது அப்பயே வந்து சொல்ல வேண்டியதானே. நாங்க கப்புள்ஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். இந்த கப்புள்ஸ் வீடியோ போடும் போது எப்படி ஒரு பொண்ணு உள்ள நுழையும் போது அன்னைக்கே வந்து சொல்லிருக்கணும், நீ கப்புள் வீடியோ போடுறோம். அவங்க என்ன சொன்னாங்க, நடுவுல வந்து பிரேக் இருந்துச்சு, பிரேக்கப் ஆகும்போது நான் போயிட்டேன். 3 months வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது தானே போனேன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி எதுக்கு பிரேக்கப் ஆகும்போது போனேன்? நீங்க எதுக்கு மாத்துறீங்க? ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு போனேன்னு சொன்னவங்க, அப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது தான் நான் கப்புள் வீடியோ போட்டுனுக்கிறேன். அப்போ இந்த கப்புள் வீடியோ போடும்போது நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற, எதுக்குடா என்கிட்ட வர, எதுக்கு என்கிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட அன்னைக்கே இது கொடுத்துருக்கலாம்ல, இன்னைக்கு கொடுக்கணும். அன்னைக்கே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல, ஏன் இன்னைக்கு கொடுக்கணும்? நான் லவ் பண்ணல, கிட்டத்தட்ட ப்ரூஃப் மட்டுமே தெரியுதுங்க, லவ் இல்ல எதுவுமே. யார் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டீங்க? இந்த பொண்ணோட பேர் நான் போட்டேன். அவங்க கிட்டே கேளுங்க, அவங்க கிட்டே கேளுங்க. ஸ்டார்டிங்ல இந்த வீடியோலாம் போட மாட்டேன், என் போனை கொடுத்துருவேன், என் போனை கொடுத்துருன்னு சொல்லி கேட்டேனா இல்லையான்னு கேளுங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து நிறைய ஆபாசமான போட்டோஸ் வச்சு மிரட்டி. அது எங்க அந்த போட்டோஸ்லாம்? என் போனை கம்ப்ளைண்ட், அப்போ இந்த போன் இன்ன வரைக்கும் இருந்ததுன்னா ஸ்டேஷன்ல ஒப்படைங்க, நான் பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன், அதில் பார்க்க சொல்லுங்க ஆபாசனமா போட்டோ இருந்தா தானே. இவங்க சொல்றாங்க, ஏதாவது ஒரு போட்டோ பாத்தீங்களா போன்ல? நான் லவ் பண்ணும்போது எப்படியும் ஃபோன் வந்து ஷேர் பண்ணிப்போம் நம்ம. அது எவ்வளவு பெரிய தப்பு. அது பார்த்தது இல்லையா நீங்க? போட்டோஸே பார்த்தது இல்லையா? இவரோட ஃபோன்ல நான் 2-3 பார்த்துருக்கேன். லைக் இவரு ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்து இவர் பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. அந்த அப்பயே மேல கேஸ் கொடுக்கலாமே, உள்ள தள்ளி இருக்கலாமே. அது எனக்கு அனாவசியமான விஷயங்க. நான் வந்து இந்த விஷயத்தை அனாவசியமா பண்றேன். இப்போ வந்து நான் என்ன ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்ற நிலைமையில இருக்கேன். நான் இத ப்ரூவ் பண்ணாதான் என் மேல தப்பு இல்லன்னு இருக்கும். நான் அந்த போன் எடுத்து வந்து ப்ரூவ் பண்ணி நான் அரெஸ்ட் ஆவறேன். ஏன் அந்த போன் என்ன பண்ணீங்க அத கேளுங்க. அந்த போன் இப்போ என்கிட்ட இல்ல. யார் எடுத்து கொடுத்தா? யாரை வச்சு எடுக்க சொன்னீங்க? நீங்க சொல்லுங்க, அது சொல்ல மாட்டீங்களே. அந்த பொண்ணு பேரை அவங்க சொல்லணும். சரி, நான் தான் எடுக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சொன்னீங்களே உங்க பத்தி தப்பா பேசாரு. அவங்க பேர் சொல்லுங்க. 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்க. அவங்க தான். அவங்க யார் எடுத்து கொடுத்தாங்க எனக்கு அது சொல்லுங்க. ஏன்னா எடுத்து கொடுத்தவங்களுக்கு தான் அந்த பேர் தெரியும். 3 பேர்னு சொன்னாங்கன்னா அது யாரையான்னு எனக்கு தெரியல. இது சொன்னா நாளைக்கு எனக்கு பிரச்சனை வரும். ஏன் நாளைக்கு நீங்க அவங்க கூட வந்து ஜாலியா பாண்டிச்சேரியில சுத்துனது எல்லாமே வெளியே வந்துரும்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு கேளுங்க. ஆமா, அவங்க சொல்லுவாங்க, வந்தவங்க சொல்லுவாங்க, வந்தவங்க சொல்லுவாங்க, எடுத்து கொடுத்தவங்க அவங்க. நான் கேட்டேன், இப்ப பாருங்க, எடுத்து கொடுத்தவங்க ஒரு காரணம் இல்லாம எடுத்து கொடுக்க மாட்டாங்க. பொண்ணுக்கு ஒரு தேவைன்னா பையனுக்கு ஒரு தேவை இருக்கும். இது தூக்கி கொடுக்குறான்னா அவனுக்கு ஒரு தேவை இருந்தால் தான் தூக்கி கொடுப்பான். நீ என்ன பண்ண போற, எனக்கு நான் இதை பண்றேன், நீ எனக்கு என்ன பண்ணுவ? நாளைக்கு இன்னும் அவன் பேர் வெளியே வந்ததுன்னா அவர் வந்து சொல்லுவார், இந்த பொண்ணு இங்க இருந்தா அங்க இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அது வெளில வரல. ஏன்னா சொல்லுங்க, அதுதான் என்னோட டிக்னிட்டி. எனக்கு பேர் வேணும். என்ன டிக்னிட்டி அது? ஏன் எனக்கு வந்து நான் வந்து அவங்கள்ட்ட கால் பண்ணி நான் அழுதேன். எனக்கு வந்து கஷ்டமா இருக்குண்ணா, இது வெளியில வந்ததுன்னா நாளைக்கு எனக்கு பிரச்சனை. அந்த அழுதவங்களே தப்பா பேசுனாங்க இவங்க. அந்த ரெக்கார்டே இருக்கு என்கிட்ட. இவங்க தான் கூப்பிடுறாங்க, வெளியே சுத்தலாம் அங்கே சுத்தலாம் கூப்பிடுறாங்க. அவங்க கிட்டே எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? 2 பேர் சேர்ந்து உங்க 2 வாழ்க்கை நாசமாகும் பரவாயில்ல, அந்த பையன் வந்து சேவ் ஆகும். நாசமாக்குறது என் வாழ்க்கை கிடையாது. இவங்களே நிறைய மீடியால போயிட்டு அவங்களே அவங்களை நாசமாக்கிறாங்க. இதான் உண்மை. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு அலிகேஷன் வைக்கிறது என்ன, நம்ம பசங்க ஆமா பிரதர், நமக்கு வந்து என்னதான் அடிச்சாலும் செஞ்சாலும் நம்ம சமாளிக்கலாம். நான் ஒரு பொண்ணு வாழ்க்கையை சேவ் பண்ணணும் தான் அவங்க அம்மாவை வச்சு பேசுறேன். இதுக்கு மேல என்ன பிரதர்? பேரண்ட்ஸ் உள்ள வச்சு தானே நான் ஒரு விஷயத்த பேசுறேன். அவங்க அம்மா லைன்ல இருக்கும்போது அவங்க அம்மாவே மதிக்காம சொல்லிட்டு ஒரு பையனை வச்சு திட்ட வைக்கிறான். நீ முடிஞ்சா போடுறான், உன் அக்கௌண்ட் உன் கையாலே டீஆக்டிவேட் பண்றோம், ஏன் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. இருங்க அப்ப வந்து அபியூசிவ் வேர்ட்ஸ் பேசினது வந்து நான் மட்டும் தான். அந்த சைட்ல இருந்து எந்த அபியூசிவ் வேர்ட்ஸ் பேசினதுல எல்லாம் இருங்கண்ணா. இல்லங்க, நீங்க கையை வச்சு தப்பு தானே. இருங்க அதை விட ஒரு தப்பான ஒரு விஷயம் சொல்லுங்க. ஏன் அது தப்பான விஷயம் தான். ஒண்ணே ஒண்ணு, அந்த பையனுக்கு பேரண்ட்ஸ் இல்ல, ஓகே, தனியா இருக்கிற ஒரு பையன். அந்த பையன் இந்த மாதிரி கொலை மிரட்டல் வருது கரெக்டா? ஓகே, அப்ப இருங்க இது யா
இது வந்து இந்த இவங்க பேசுனது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்காங்க. ஆமா அவங்க பேசுறாங்கன்னா அவங்களே நீ அந்த பையனை வச்சு அபியூஸ் தானே பண்ணிருக்க. இப்ப வந்திருக்கிறது கூட ஒரு பொண்ணு கூட தாங்க. இதுக்கு மேல என்ன அந்த நான் பையன் கூட நான் தனியா வந்திருக்கேன். நான் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி அந்த பொண்ணை நீ அபியூஸ் பண்ணிருக்கே. இது கேளுங்க, இது ரொம்ப டீசென்ட்டான ஆடியோ, நீங்க கேட்டே ஆகணும். நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க அப்படி பேசுவாங்க. இது பாருங்க, இது வந்து இவரோட ஐடியில இருந்து இவர் வந்து போஸ்ட் பண்ணது, ஐ மீன் லைவ்ல காமெண்ட் பண்ணது. என்னன்னா, நான் இவரை பத்தி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், ஒரு ரீல். இவர் நிறைய பொண்ணுங்க கூட இருக்க மாதிரி. ஸோ அதுல வந்துட்டு இவர் ரேண்டமா ஒருத்தர் இவர் வந்து காமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு எப்படின்னா, ஒரு கழுத மேல வந்துட்டு அந்த அசிங்கப்படுத்தி கூட்டிட்டு போற மாதிரி அதை வந்து நான் பின் பண்ணி வச்சிருந்தேன். அது ரொம்ப கேலித்தனமா இருக்கு அப்படின்றதுக்காக நான் அதை பின் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, இவரும் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் போயிட்டு இவருக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபேக் ஐடியில இருந்து தப்பான இவர் லைவ் போகும்போது யார் காமெண்ட் பண்ணாரோ, ரீல்ல யார் சப்போர்ட் பண்ணி காமெண்ட் பண்ணாரோ அவருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் தப்பா ஃபேக் ஐடியில இருந்து காமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னது, இவரோட ஐடியில இருந்து இந்த காமெண்ட் பண்ணிட்டு இது எப்படி ஆயிருக்குன்னா லைவ்லேயே சண்டை. அவங்க அந்த பையன் ஃப்ரெண்டு தான். இங்க பாருங்க, அந்த பையன் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு இவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல இவங்க ரெண்டு பேரும் பேசுனது தெரியாம ஸ்கிரீன்ஷாட்ல ஆட் ஆயிருக்கு பாருங்க. அந்த பையனை இவங்கள பேசி ரெண்டு பேரும் பேசி வச்சு பண்றது. ஏன்னா அந்த பையன் தான் வந்து ஸ்டார்டிங்ல என்ன சொல்றான், மார்ஃபிங் பண்ணி போடுவேன்னு சொல்லி சொன்ன ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு. இதே பையனா? அதே பையன் தான் இருக்கு. ஓகே, என்ன ப்ரூஃப் இருக்கு அதே பையன்? வந்தனா இவங்க கூட இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை அந்த பொண்ணை என்ன பண்றாங்க? அப்ப எத்தனை பேர் தான் வச்சு பேச வைக்கிற? இது சொன்னது என் ஃப்ரெண்டோட அண்ணா. இவர் என்ன சொல்லிட்டாரு, ஆலிவியாவோட கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி போடவும் ஒரு என்ன சொன்னோம்னா, இன்டர்வியூல எடுத்தோம். நான் வந்து போலீஸ்ல வந்து எழுதி வாங்கிட்டாங்க. நான் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டேன். திரும்ப தான் வந்து கிளறாங்க. அவங்க வந்து ஃபேம்காக வந்து நீ யூஸ் பண்றாங்க. ஓகே, அது வந்து முடிச்சாச்சு, எழுதி வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நீ என்ன பத்தி போஸ்ட் பண்ணாத எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. இவரு என்ன பத்தி டைரக்டா மார்க் பண்ணாம இன்டைரக்டா மார்க் பண்றாரு. மேரி யுவர் எக்ஸ் ஆர் கோ டு ஜெயில். அப்ப எக்ஸ்னா கண்டென்ட்காக போறேனே, அது நான் எப்பயோ எடுத்த விஷயத்தை நான் இப்போ கண்டென்ட்காக போறேன். அது அப்புறம் வந்துட்டு இவர் கொடுத்த இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ யாரை பத்தி கொடுத்தது, என்ன பத்தி கொடுத்ததா? அதாவது எப்படின்னா, டைரக்டா பேரு எதுவுமே யூஸ் பண்ணாம இன்டைரக்டா என்ன பத்தி அந்த காமெண்ட் செக்ஷன் போய் அந்த காமெண்ட் செக்ஷன்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா டேக் பண்றது என்னதான். ஒலிவியா பத்தி போறதுக்கு நீ டைரக்டா மார்க் பண்ணாம கண்டென்ட் போறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. எக்ஸ் லைஃப்ல இன்டர்வியூ பத்தி பேசுறாங்க. ஒலிவியா அது வந்து அந்த இன்டர்வியூ யாரை பத்தி, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எந்த இன்டர்வியூ சேனலும் போல. எல்லாருமே அவங்க கலாட்டா சேனல்லே கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி அமுச்சு விட்டா கலாட்டா சேனலுக்கும் இந்த மாதிரி முடிஞ்சிச்சு. அவங்களும் சேஃபாக இருக்கணும், நானும் சேஃபாக இருக்கணும் தான் சொல்லி எந்த மீடியாவுக்கும் போக மாட்டேன், எல்லாத்தையும் டிலீட் பண்ண விட்டது. இவங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களா, அது வந்து உங்கள் எக்ஸ் லைஃப்பில் பாஸ்ட்டில் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நான் ஒரு என்னோட பாசிட்டிவ் தானே எடுத்து போடுறேன். அது ட்ரிகர் ஆகி இவங்க போடுவாங்க நான் எதிர்பார்க்கல. இந்த பொய்யன் பேசுனேன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அவன் பேசுறது மட்டும் கேளுங்க. வீடியோஸ் போட்டோஸ்லாம் இருக்குன்னு யார் த்ரெட்டிங் பண்றா, யார் அபியூஸா பேசுறா, அவன் மார்ஃபிங் பண்ணி போடுவேன்னு சொல்றாங்க. அவன் ஃபோன் வந்து அந்த மாதிரி பிரைவேட் போட்டோஸ் இருக்கு, நீ எடுத்ததுக்கு அப்புறம் நீ ரிலீஸ் இருந்தீங்களா? அதுக்கப்புறம் இருந்தோம். அப்போ வந்து அவ பேசுனது என்னன்னா, பரவாயில்லமா பாத்துக்கலாம், எவனோ கூட இருக்கவங்க தான் எடுத்திருக்காங்க, நம்ம புது போன் எதுனா வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. அது யார் கன்வின்ஸ் பண்ணது? என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, என் போன் வந்து எடுத்ததுக்கு ஒரு பையனோட ஐடியில இருந்து இவர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்காரு, ஹே புஜ்ஜி நான் பேசுறதுக்கு பதில் சொல்லு, அவர் என்ன கேக்குறாரு, நீ என்ன பேசிட்டு இருக்க, நம்ம அவர் போன் எடுத்ததுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்களா தான் கேக்குறாரு. இருந்தோம், ஆனா அதை கன்வின்ஸ் பண்ணது இவரு. அப்போ இருந்தோம் என்ன ஏமாத்திருக்காங்க. போனை வந்து தூக்குனதுக்கு காரணம் வந்து நான் வந்து எங்க ஃபேம் ஆயிடணும், நான் சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்குது, அவளுக்கு பிடிக்கல. ஓகே, அந்த போன் இல்லன்னா இன்னொரு போனுங்க என்கிட்ட அந்த மாதிரி வசதி இல்ல இன்னொரு போன் வாங்குற அளவுக்கு. நீங்க எடுத்து வச்சுக்கினீங்க, நான் அதுக்காக 3 மாசம் கஷ்டப்பட்டேன் ப்ரோ. எங்க தெரியுமா, பஞ்சர் கடையில வேலை செஞ்சேன் நான். அந்த போன் இன்னொரு இஎம்ஐ கட்டி போன் வாங்குறதுக்கு அப்பதான் வாசனை நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. அந்த வாசனை எனக்கு தான் தெரியும், அது என் போன் எடுத்து கொடுத்ததுக்கு. இவங்க இந்த பொண்ணால ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்கே இது என்னன்னா, இப்ப நான் வீடியோ போடுறது இந்த பொண்ணால தான். வந்தனான்ற பொண்ணை நீ எதுக்கு வீடியோ போடுற, அவளை திட்டின ஆடியோ ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. பண்ணி கொடுப்பாங்கல்ல இந்த பசங்கள்லாம், எனக்கு ஷூட்லாம் பண்ணி தருவாங்களா, அந்த பசங்கள்லாம் எனக்கு கேட்டாங்க, இது வந்து அந்த பையனோட பைக்கா அப்படின்னு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. வாய்ஸ் ஒண்ணுதானம்மா. இந்த பாயிண்ட் வந்து எங்க வந்து உங்க பர்சனல் லைஃப்ல இருந்து வெளியே சோஷியல் மீடியாக்கு வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். அவங்க அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா நான் டெலிட் பண்ணிடுறேன், என்னோட போனை கொடுத்துருங்க சொல்றேன். இவ வீம்புக்குன்னு ஈசிஆர்ல ஒரு பையன் கூட உக்காந்துட்டு, நீ பண்றத பண்ற, அவன் கையாண்டா
நீ போடணும், இப்போ போடணும், நீ போஸ்ட் போடணும், 10 பேர் வச்சு சிரிக்கிறாங்க கலகலன்னு. ஃபோன் வேணும்னா என் வீட்டுக்கு வந்து முட்டி போட்டு வாங்குன்னு சொன்னது இந்த அம்மா வந்து அம்மா ஃபோன் எடுத்தியா, அந்த பையன் கேட்குறான், லவ் பண்ணுற மாதிரி தான் கேட்குறான், ஃபோன் எடுத்தேன், இல்லப்பா அந்த ஃபோன் எந்த ஃபோன்ல எனக்கு தெரியல. அப்புறம் எப்படி சொல்றான், அப்பா வந்து அவளை கேட்கறதுக்கும் ஒரு வழி இருக்கு. இவர் எப்படி தெரியுமா சொன்னாரு, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யாரு அந்த பையன் யாரு? அந்த சம்பவம் வந்து நடக்கும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டோட வீட்ல நான் இருக்கேன். அது ஒரு ரூம் தானே, ஃப்ரெண்டோட வீட்ல ரூம் தாங்க இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், ஃபுல்லா ஹாலே இருக்குமா? அப்ப அதனால தான் வந்து நிக்கலா பேசுறாங்க. நான் என்னாச்சுன்னா இவர் வந்து என்ன த்ரெட்டன் பண்றாரு, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அனுப்பி சீட்டிங் கேர்ள் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணவும் ஒரு ஸ்டேஜ்ல இது எப்படி நான் ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம நான் பிரேக் ஆகி நான் அழ ஆரம்பிக்கிறேன். த்ரெட்டன் பண்ண ஆடியோ போடுங்க. பிரேக் ஆயிட்டு நான் அழ ஆரம்பிக்கிறேன். அழ ஆனதுக்கு அப்புறம் இவர் என்னோட ஃப்ரெண்டோட அண்ணா வந்து வாங்கி அதை பேசுறாங்க. பேசினதுக்கு அப்புறம் வந்துட்டு இவர் எப்படி என்ன பேசுறாருன்னா, கெட்ட வார்த்தை பீப்பில் போட்டு என்னை திட்டுறாரு, இன்னைக்கே நீ ஃபோன் வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை ஃபேஸ் பண்ண தெரியாமல் நான் அழ ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் அந்த அண்ணாட்ட நான் ஃபோன் கொடுக்குறேன். இவர் அதை எப்படி போர்ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆலிவியாஸ் கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் போர்ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவரோட ஒய்ஃபுக்கும் அந்த அண்ணாக்கும் சண்டை. இவரோட பாப்புலாரிட்டிக்காகவும் ஃபேம்காகவும் யார் குடும்பத்தில் என்ன வேணா ஆனாலும் பரவாயில்லன்னு பண்ணுறாரு இவர். சோசியல் மீடியாவில் அந்த துபாய் மேட்ரு போடலாம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இவ்வளோ சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங் 3 வீடியோட நான் முடிச்சிடலாம், இவ்வளோ பற்றி விஷயத்துல எதுக்காக அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் போடணுங்கிறேன். இவங்க போட்டதுக்கு அப்புறம் தான் போட்டேன். இவங்க இதை ஆரம்பிக்கலாம் நான் போட்டே இருக்க மாட்டேன். ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், என்ன வீடியோ போட்டாங்க, எனக்கு நியாயம் கிடைக்கணும், என் ஃபோன் ரிட்டர்ன் வரணும்னு மட்டும் தான் நான் 3 வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு 18+ பொண்ணு நான் என்ன வந்து போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோவே அதான் துபாயில அந்த டான்ஸ் ஆடுறது. ஃபர்ஸ்ட் வீடியோல இப்போ போய் பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, 4வது வீடியோவா போட்டுருப்பேன். என்னன்னா 18+ பொண்ணு சொன்னா அது தப்பு, அதே மாதிரி தான் நீ என்ன தொழில் பண்ற நான் காட்டுறேன், இதுதான் உண்மை. இவருக்கு ஃபோன் செகண்டரி, அதுவும் வேணும், பட் அதையும் தாண்டி என்ன அசிங்கப்படுத்தணும், அதுதான் இவருக்கு வந்து பிரைமரி. அசிங்கப்படுத்தல, நம்ம யாருமே அசிங்கப்படுத்தல. நீ ஒன்னு சொல்லிருக்க, படுத்தி இருக்காருங்க, நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன். சரி, துபாய்க்கு நீ ஒரு நாள் கெஸ்டா போனியா? ஆமா, என்ன இருந்தாலும் அவங்க பர்சனல், அவங்க துபாய்க்கு போறாங்க, எங்க போறாங்க போறாங்க, அது தேவையில்லை. அத நம்ம இந்த சொசைட்டில ஒரு பையனா ஒரு மேனா வந்து நீ என்ன வேணா பண்ணிட்டு போடக்கூடாதுன்னு நினைச்சவங்க இவங்க தான் ப்ரோ போட வச்சதே. அவன் பையன் திரும்பி இன்னொரு தடவை கால் பண்ணி நீ போறான்னு சொல்லி என்ன ட்ரிகர் பண்ணி விட்டது அவங்க தான். நான் வந்து இந்த விஷயத்தை விட்டுடலாம், என் லைஃப் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகலாம், எவ்வளோ விஷயம் எல்லா இன்டர்வியூலும் சொல்லியிருப்பேன். அம்மா உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, நீ எத்தனை தடவை வந்து சேனல் போக உன் பேரை நீயே கெடுத்துப்ப. இது மட்டும் தான் என்னோட எல்லா இன்டர்வியூ சேனல்லே இருக்கும், அட்வைஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வீம்புக்குன்னு வந்து கொடுக்குறது இப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நீ ஒரு பொண்ணு என்ன வேணா பண்ணலாங்கன்னு கிடையாதுங்க. இதுக்காக தான் நான் கொஞ்சம் ரொம்ப பொறுமையா இருந்தேன். இந்த வீடியோஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ண வேணாம். இதுக்காக தான் எங்க வீட்லயுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேரா கால் பண்ணி உனக்கு என்னப்பா பிரச்சனை இதை சார்ட் அவுட் பண்ண பார்த்தாங்க. இதை சார்ட் அவுட் பண்ணி ஃபோன் ஈவன் வாங்கினதுக்கு அப்புறமுமே அவர் வந்து டைரக்டா மார்க் பண்ணாம இன்டைரக்டா மார்க் பண்ணிட்டே இருக்காரு. உண்மையா நீங்க த்ரெட்டன் பண்றீங்க. பாவம் அந்த பையன் அப்பா அம்மா இல்லாத ஒரு பையன். அப்ப என்ன த்ரெட்டன் பண்ணல? ஃபோன் பண்ணி 10 பேர் மாட்டுவாங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு 10 பேர் மாட்டினா சும்மா இருப்பீங்களா? ஏங்க நான் இதுல நிறைய கோ த்ரூ பண்ணிருக்கீங்க. இதுல வந்து நான் பிசிக்கல் அபியூஸ், மென்டல் அபியூஸ், லைவ் ப்ரூஃப். இந்த போனை உடைச்சது யாருன்னு கேளுங்க. இந்த போனை உடைச்சது நீ எங்க தூக்கி போட்டு உடைச்சிருப்பீங்க? இந்த போனை உடைச்சது சைக்கோ ரைடர். எது என்ன ப்ரூஃப் இருக்கு உடைச்சதுக்கு? எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் சிசிடிவி இருக்கு. இங்க பாருங்க, இப்படி கீழ போட்டா கூட என் போன் உடையும். எல்லா இடத்துலயும் இப்படி கீழ போட்டா கூட என் போன் உடையும். சரி, பின்னாடி ஸ்டே பண்ணிருக்கோங்க. பின்னாடி உடையிறது முன்னாடி உடையாதா? பின்னாடி உடையிறது முன்னாடி உடையாதா? இது முன்னாடி உடைஞ்சிருக்கு. முன்னாடி இப்ப டிஸ்ப்ளே உடைஞ்சிருக்குனா உங்களால யூஸ் பண்ண முடியுமா? என்னால என்கிட்ட அப்ப அவ்வளவு அஃபோர்ட் பண்றதுக்கு காசு இல்ல. அதனால நான் முன்னாடி டிஸ்ப்ளே மட்டும் நான் பிரச்சனை 2 வருஷம் முடிஞ்சிச்சுப்பா. உன் லைஃப் நீ எத்தனை பேர் கூட வீடியோ போட்டுருக்க, எல்லாமே முடிஞ்சிச்சு. யார் கூட வீடியோ போட்டுருக்க, நான் அதுல இன்வால்வ் ஆகணும். எதுக்கு நீ அவங்க கூட இருக்கற? நான் கேட்டேன். நான் ஏன் சொல்லாத, யார் கூட நீ இருந்த அதையும் சொல்லு. சரி, ஏன் ஒருத்தங்கிட்ட வண்டி கொடுக்கறதுனால உனக்கு ஏன் இவ்வளவு ட்ரிகர் ஆகுது? நீ கூட தான் BMW வீடியோ போட்டுருக்க, அவன் யாரு இவன் யாருன்னு நான் கேட்டேன். நான் வந்து கால் பண்ண சொல்லியிருக்கா. அட உள்ள வைப்பா, இப்ப பாருங்க போன இவங்க தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க பாருங்க, இவர் கால் பண்ணிருக்காரு. இவர் கால் பண்ணாமலாம் இல்ல. நான் வைக்கிறேன். தோ ஃபேக்கான கால் பண்ணிருக்காரு. ஃபேக்கான ப்ரூஃப் தான். அந்த டிபில இருக்குது கூட இவர் பேரே ஃபேக்கா வச்சிருக்க ஒலிவியான்னு. நிறைமொழின்னு சொல்லு. கார்த்தி டாம் யாரு? இவரோட பேரா? தாய்மொழியான பேரே நிறைமொழின்னு சொல்லு. துபாயில வந்து அது பர்சனல் தாண்டி அந்த 8 lakhs டோக்கன் மேட்டர் உண்மையா இல்ல? அரை மணி நேரத்துக்கு நீ தான் சொல்லியிருக்க, இத்தனை பேர் இங்க வராங்க, ஏமாத்துறாங்க, எல்லாமே இதுல இருக்கு ப்ரூஃபா. அது நான் நேத்து எடுத்த இன்டர்வியூல நான் சொல்லிட்டேன். அந்த லைஃப் வந்து அந்த பொண்ணுங்க லீட் பண்ற அந்த லைஃப்ல நான் அந்த பொண்ணுங்க கிட்ட பர்சனலா இன்டராக்ட் பண்ணேன். அந்த பொண்ணுங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா,
நான் கேட்டேன் அக்கா இந்த 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 லைஃப்ல உங்களுக்கு ஓகேவாடா இந்த வர்க்ல செலிபிரிட்டி லைஃப் உங்களுக்கு சொன்னது ஓகேவா நீங்க தானே ஆமா அவங்கள செலிபிரிட்டி செலிபிரிட்டி லைஃப் லைஃப் சொன்னது நான் சொல்றாங்க யார் செலிபிரிட்டி? இவங்க தானா நான் நாங்க செலிபிரிட்டி லைஃப் லீட் பண்றோம் ஏறனா காரு இறங்கனா காரு லைஃப் இதோட என்ன இருக்குது நான் உண்மையா ஏறுனா காரு, ஒத்துக்கிறேன் இறங்குனா காரு, நான் நான் எல்லாருமே சொன்னது உண்மை. ஏமாத்துறேன் தான் உன்னை 0.1% தான் ஏமாத்திருக்கேன் வெளிலலாம் வேற மாதிரி ஏமாத்திருக்கேன் இவங்க அவர் தான் சொல்றாங்க. கேட்டது அவர் சொல்றாரு ஏமாத்திருக்கீங்க ஒரு செலிபிரிட்டி dressல லைஃப்னா ஆப்வியஸ்லிங்க கூட்டிட்டு இப்போ வந்துட்டு கிராண்ட் ஓப்பனிங் உங்களை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க கண்டிப்பா செலிபிரிட்டிங்கிறது நல்ல மேட்டர் கிடையாது. நான் வந்து 0.1 தான் அவனை ஏமாத்திருக்கேங்கிறதா மேட்டர். சரி அப்ப மத்தவங்க எல்லாம் ஏமாத்துறதுக்கு என்ன ப்ரூஃப்? யார் ஏமாத்துறது? இப்ப இவர் வந்து பல பொண்ணுங்களை ஏமாத்திருக்காருன்றத நான் இப்போ ஆடியோ போட்டு ஸ்கூல் காமிச்சேன், பிள்ளை மாதிரி போட்டோ பேசுறீங்க. காமிச்சேன், இது இவர் ஃப்ளர்ட் அவ என்ன பண்றதுக்கு கிள்ளிட்டா அதனால கில்லுன மாதிரி சொல்றீங்க. ஓகேங்க அப்ப ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க. நான் ஏமாத்தினதா ஏங்க, இருக்குங்க ப்ரூஃப் பேசுற காட்ட கேள்விக்கு சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. ஓகே நான் அதாங்க அவர் ப்ரூஃப் காட்ட சொல்றாங்க. ப்ரூஃப் 8 lakhs காட்ட எப்படி? சொல்லுங்க. நீங்க ஆடியோவா நான் என்ன கொடுத்தீங்க. சொல்றேன் ஒரு சரி, போனுங்க 8 அந்த lakhs போன் proof காட்டுறேன்னு சொன்னாங்க அவங்க அம்மா கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொல்லி அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. காட்டுங்க. இது வந்து எதுல வேணாலும் வரலாங்க. இப்ப நான் ப்ரமோஷன் வரலாம் தான் நான் இன்டர்வியூ பண்றேன் இதுல வரலாம். எப்படி 1 நேத்து நான் லட்ச ரூபா இன்டர்வியூ ப்ரமோஷன் பண்றேன். இந்த 100k ஃபாலோவர்ஸ்க்கு 1 லட்ச ரூபா ப்ரமோஷன் யார் தராங்க? ஒரே ஸ்ட்ரெச்ல இவர் வரலாம், இவர் 1 lakh வரலாம். இவர் வந்து பார்த்தாரா? இல்ல இவர் வந்து பார்த்தாரா? ஒரே ஸ்ட்ரெச்ல எனக்கு 1 lakh வந்தது எங்க அம்மாக்கு அனுப்புனது 5000 10,000 15,000 எல்லாம் சேவ் பண்ணி அனுப்புறதுதான். நான் எவ்வளவு ப்ரமோஷன் பண்ணிருக்கேன். நான் எனக்கு ப்ரமோஷன் இவங்க வந்திருக்குங்க. ஒரு நான் கொஞ்சம் விஷயத்தை கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுங்க அது. இவங்க ஒரு விஷயம் இவரு வந்து என்ன அவதூறு பரப்புறாரு பாருங்க அசிங்கமா. இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க. இங்க பாருங்க நான் கஷ்டப்பட்டு நான் நீட் படிச்சிருக்கேன். நீட் வந்து நான் என் கண்ணால பாத்திருக்கேன். உங்க அம்மா கஷ்டப்பட்டு படிச்சிட்டு 3-4 வருஷம் நீட் உட்காந்து படிச்சவங்க எல்லாம் நீட் கிளியர் அதாவது பாஸ் கேட்டகரி கூட வராம வந்து நாக் அவுட் ஆகி போயிருக்காங்க. நான் கஷ்டப்பட்டு படிச்சு நீட் கிளியர் பண்ணி 1 இயர்ல நான் எம்பிபிஎஸ் படிச்சு இன்னைக்கு நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்றேன். அதுதான் சொல்றேன் படிச்சதுக்கு ஏத்தப்ப நீங்க இது பண்ணலையேங்கறானே. நீங்க அதுக்கு என்ன காரணம்? சொசைட்டிக்கு பயந்து பண்ணிட்டு கூடா இருக்கீங்க. நட்பு கேடில் விளையும்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் நான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் இங்க வந்ததுக்கான காரணமும் சரி நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்றேன் நான் இதெல்லாம் நீங்க கோ த்ரூ வந்து உங்க பண்றேன். அம்மாக்கு தெரியுமா? இந்த வயலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல நீங்க இது வந்து அவங்க அம்மாக்கு எல்லாத்துக்கான தெரியுமா காரணமே கேளுங்க. இதுதான். அவங்க இங்க வந்து அவங்க அம்மாக்கு தெரியுமான்னு கேளுங்க. 3 நாள் ஆயிடுச்சு இவ வெளியே வந்து இந்த இன்டர்வியூ நடக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாவம் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அந்த அட்மிட் ஆகும்போது பேசின ரெக்கார்டு உங்க அம்மா பேசுறது கேளு நீ. பண்ணி பார்த்துட்டேன் எடுக்கவே இல்லை தம்பி. ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா கூட நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன். நீ தான் காரணம். நீ தான் காரணம் உங்க அம்மாக்கு எதுனாலும். நீங்க பாவம்னு சொல்லி அவங்க அம்மா பாவம்னு சொல்லி நீங்க தான் இன்னும் பாவமாக்குறீங்க. ஆமா ஒரு அம்மா பேச்சு கேட்காம ஒரு இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு நீ என்ன அம்மாவுக்கு மரியாதை தரந்தானே கேக்குறேன். எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னா தட்டாம செய்யற ஆள் நானு. இந்த மாதிரி அம்மாவை ஏன் கண்ணு கஷ்டப்பட்டு முன்னாடி பாத்திருக்கேன். உங்க அப்பா பேர் வந்து ராஜனோ என்னமோ. இவங்க அப்பா வந்துட்டு இவர் பேட் வேர்ட்ஸ்ல பேசியிருக்காரு. சன் ஆஃப் அத தமிழ்ல இவங்க அப்பா. சரி ஓகே இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணு எனக்கு தெரியாது உனக்கு தான் அப்புறம் எதுக்கு இத தெரியும். எவிடன்ஸா வச்ச இந்த பொண்ணை அந்த ஏமாத்தி? பொண்ணை காமிச்சிங்களே. ஆமா யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரியாது தங்கச்சின்னு சொல்லுவாரு கேளுங்க. அவங்க அம்மா பேசின ரெக்கார்டு காட்டவா? இல்ல என்ன என்ன போட்டோ போட்டு வச்சிருக்காங்க? அப்ப எல்லாமே அவங்க பர்மிஷனே இல்லாம ஏன் போட்டோ போட்ட? பாவம் தானே அவங்க அம்மா பேசுறது கேளுங்க. ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் போட்டோ நீ ஏன் போட்ட? அவன் சொல்லிட்டா அவங்க அம்மாவை கூட வந்திருக்காங்க. நீங்க வந்து எப்ப தெரியுமா உங்க லைஃப் மாறும். நீங்க போனை கொஞ்சம் மேசேஜ் வச்சா உங்க லைஃப் நான் மாறும். வச்சிடுறேன். நான் ஓகே நான் கரெக்டான ப்ரூஃப் வைக்கிறேன். என் சேனலுக்கு தெரியும் இவங்க ஃபுல்லா. இப்போ இங்க தான் ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? இவர் வந்து பார்த்தாரு அது ஃபேக் ப்ரூஃப்னு. எல்லாருக்கும் தெரியும். என்ன பாக்குறவங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணது வந்து ஃபேக் கமெண்ட்ஸ்ல போய் ப்ரூஃப். பாரு. ஓகே இப்ப பேசுறாங்களே அது என்னது? இப்ப bro, ஏங்க உங்களுக்கு ஒருத்தங்க முன்னாடி நான் கால் ஏமாத்துறாங்கன்னா பண்ணேன். இப்ப ஒரு பொண்ணு இப்ப வேற பொண்ணுக்கு நான் கால் ஒருத்தங்க பண்ணேன். ஏமாத்துறாங்கன்னா இன்னைக்கு என்கிட்ட பேசணும் வெளிய சொன்னாங்க. சொல்லி 30 செகண்ட் ஆகல. அப்ப எப்படிங்க இவர் ஃபேக் ப்ரூஃப்னு சொல்றான்? அதுதான் வந்துட்டு இவரோட ஸ்ட்ரெngth. பாக்குறவங்க வந்து முட்டாள் கிடையாது. யார் தப்பு பண்றாலும் அவங்களுக்கு தான் சரி, பாசிட்டிவா இது கமெண்ட்ஸ். வந்து நீங்க எப்போ முடிக்க போறீங்க? நான் எண்டு கார்டு கொடுக்குறேன் ப்ரோ. எனக்கு வேணாம் இது. இந்த பிரச்சனையே எனக்கு வேணாம். நான் எல்லா இன்டர்வியூ சொல்றேன். எனக்கு யாருமே எனக்கு வேணாம் இந்த பிரச்சனை. அப்புறம் எதுக்கு நீங்க தான் மீடியாவை குத்து நிக்கிறீங்களே? நான் கொடுக்கலையே. இவரு கொடுக்கலையா? நீங்க கொடுத்தீங்களே. இவரு தான் எப்படிங்க நல்லவர் மாதிரி பேசுறாரு? ஸ்டார்டிங்ல நீங்க உங்க சைடுல இருந்து ஒரு இன்ஸ்டால வீடியோ போட்டீங்க. அதுக்கு விளக்கம் அப்புறம் நான் கொடுக்கலன்னு சொன்னேனே. அது நீங்க பாக்கலையா? அதுக்கு முன்னாடி கொடுத்தது பேர் எப்படி வரும்ல? அது எப்படி மீடியால கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க? ஏன்னா நீங்க கொடுக்கறோம்ல. நாங்க 2 தரப்பு நியாயத்தை தான் கேட்போம். மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஒருத்தவங்க பார்த்து கேட்டுட்டு போறோம். நான் ஏமாந்திருக்கேன். அவேர்னஸா இருக்கணும் தான் கொடுத்தேன். ஏங்க நான் எதுக்காக கொடுத்தேன்னா இவரால நான் பல பொண்ணுங்க ஏமாந்துருக்காங்களா அந்த அவேர்னஸ்க்காக உங்க நான் 2 பேரும் நான் தான் ஏமாந்துட்டு இருக்கேன் தெரிஞ்சு. இதுக்கப்புறம் நான் இவங்க லைஃப்ல போறது கிடையாது. நான் இவரு என் லைஃப்ல இவரு கிடையவே கிடையாது. எதுக்கு பிரசன்ட்ல வரீங்க? நான் வந்து நாளைக்கு கல்யாணமோ பண்ணிக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கிறேன், லவ் பண்றேன். உங்களுக்கு ஏன் ட்ரிகர் ஆகுது? நீங்க ஏன் உள்ள வரீங்க? உங்க லைஃப்ல அந்த பையன் லவ் பண்ண பையன் லவ் கிடைக்கல. பண்ண போனதால தான் நீங்க எனக்கு தேவையே இல்ல. நீங்க அடங்கனீங்களா? திரும்ப உங்க லவ் பண்ணதுனால தான் திரும்ப நீங்க வந்து எனக்கு அது அனாவசியமான விஷயங்க. நான் ஏன் பண்ணணும் அது? எனக்கு அது அனாவசியமான விஷயம். இவரு என்ன வேணா பண்ணிட்டோம். நான் போய் கேக்குறேன்னா எனக்கு தேவையில்லாத விஷயங்க இது. நான் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து நீட் கிளியர் பண்ணிருக்கேன். நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் டாக்டர் ஆவேன்.
வீடியோ போறதுனால தானே நீ வந்தியே உள்ள. நான் அது ஏன்னா செப்டம்பர்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். இவர் எப்ப வீடியோ போட்டாங்க? பெட்டரா வந்து ஒரு பொண்ணு இல்ல உன் லைஃப்ல வந்து நான் பெட்டரான பொண்ணு அவரே 2 வருஷமா நான் எந்த பொண்ணு கூட வீடியோ போடல. அப்பலாம் வந்து பேசிருக்கலாம்ல. ஏன் வந்து அவ கூட வீடியோ போடும்போது மட்டும் வரணும்? ஏன் உங்களுக்கு அது புரியலையா? இது கேட்டுக்கிறேன். இவரும் வந்துட்டு இவங்களும் வந்து எப்ப செப்டம்பர்ல இருந்து பேசுறேன்னா நீ என்ன பேசுற? என்கிட்ட பேசுன்னு சொல்லி தானே பேசினுக்கிறேன். நான் அது வரைக்கும் உனக்கு நான் வந்து இதுவே கொடுக்கல. நீ பேசவே இல்ல. அதான் காட்டு. அப்போ துபாயில என்ன நடந்துச்சு? துபாயில் என்ன நடந்துச்சுன்னா இவங்க பேசுகிறாங்க சார், அக்டோபர்லேருந்து பேசுகிறாங்க. அக்டோபர்லேருந்து இந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு போடுறேன், இந்த துபாயில் இந்த ட்ரெஸ் தான் பச்சை க்ரீனு வெள்ளை எல்லா சாரிலும் போட்டு டோக்கனை போட்டு ஆடுறது. எனக்காக ஜாரா கேட்டால் அலறாத ஆளே இல்லாங்க. எனக்கு பாட்டு போட்டு அவ்வளோ டோக்கன் எனக்கு வரும். இவங்க தான் சொல்றாங்க. இவங்க பேர் அங்க ஜாரா, எல்லா இடத்துலயுமே வேற ஒரு பேரு. இங்க ஒலிவியா. நீங்க நேத்து கேட்கும் போது கூட உங்க பேர் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவரு டோக்கன் போட்டாரு. இவரு டோக்கன் போட்டாருங்க. அந்த ஆடியோ அந்த நீங்க டோக்கன் போடுங்க, மாத்தி மாத்தி டோக்கன் போடுங்க. என்ன நடந்துச்சு துபாய்? அத கேட்டாங்க. அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ் ஆடி இந்த மாதிரி ஏமாத்துறேன். அதுதான் நீ ஆப்போசிட்ல கேமராலே காட்டுறியே. இத்தனை பேர் வராங்க. நான் ஸ்டேஜ்ல ஏறின ப்ரூஃப் இருக்கா? நான் 20 நிமிஷம் இவங்க வீடியோ கால் பேசுறாங்க அந்த சாரியில. ஏன் ஒரு கெஸ்டா போறாங்கன்னா உனக்கு கண்டுக்க மாட்டாங்களா? அவங்க கெஸ்ட்டை வந்து எப்பவுமே உட்கார வச்சுட்டு அது பண்ணுவாங்க. என்கிட்ட பேச ஒரு வந்து பேசிக்கா ஒரு அறிவு இருக்கு. அங்க வந்து நீங்க இதே क्वेश्चन நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க வந்து கேமரா ஆனே பண்ண கூடாது. இவ வந்து அந்த இடத்துல 6 மாசம் இது பண்ணனால தான் இவளுக்கு போன் கையில கொடுத்திருக்காங்க. இல்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. 6 மாசம் இவரு பின்னாடி வந்து விலக்கு பிடிச்சாரா? ஃளைட் டிக்கெட் இருக்கு. நீ 6 மாசம் போனது டான்ஸ் ஆனாவே இருந்து போட்டுமே. இப்போ அங்க வெறும் டான்ஸ் ஆட மட்டும் வந்துருவாங்களா? கஸ்டமர் கால் பண்றான்னு சொல்லிருக்காளே இவ. என் கஸ்டமர் கால் அதுல ரெக்கார்ட் இருக்கு. இன்னொரு விஷயம் கஸ்டமர் யாரா கஸ்டமர் இதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. எங்களை வந்து இப்போ கிராண்ட் ஓபனிங்க்கு இப்போ frankly நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். எக்ஸாம்பிள் ஓபனிங்கோ கஸ்டமருக்கு என்ன இருக்கு? ஓகே ஆமா. இப்போ நான் ஒன்னு சொல்றேங்க. இப்போ நீங்க இங்க வரீங்க அப்படினா உங்க கிட்ட இருந்தும் ஒரு அவர் எப்படி கஸ்டமர் ஆவாரு? எக்ஸாம்பிள் ஐம் டாக்கிங் அபௌட் எக்ஸாம்பிள். நான் எக்ஸாம்பிள் பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் ஒன்னு சொல்றேன். அந்த பப் நீங்க இப்போ வந்து ஓனரா நீங்க வந்து பாத்தீங்களா ஓனரா இருந்தது? நீங்க சொல்லிருக்கீங்க. நான் சொல்லலங்க. இப்போ இது ஒரு மீடியா. நீங்க என்ன சில்லியா பண்ணிட்டீங்க. நானும் உங்களை பொறுமையா பண்ணு பார்த்துட்டு இருக்கேன். கேவலமா பண்றீங்க. இப்போ உங்களை வந்து ஒரு வேலையில் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சைடில் இருந்து ஒரு ப்ராஃபிட் வராமல் உங்களை வேலையில் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி என்னை வந்து அந்த கிராண்ட் ஓப்பனிங் அவங்க இன்வைட் பண்ணாங்கன்னா என் சைடில் இருந்தும் நான் ஆடியன்ஸ் கூட்டிகிட்டு போகணும். ஸோ அதுதான் ஐ வாஸ் டெல்லிங். ஸோ இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ் கூப்பிடணும், கஸ்டமர்ஸ் கூப்பிடணும்னா நீங்களும் தான் சொல்லுவீங்க. என்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கெஸ்ட்டை உட்கார வைங்க சொல்லுவாங்க. அப்போ நானும் அங்கே போய் என்ன சொல்லுவேன்? கெஸ்ட்டை உட்கார வைங்க, கூட்டிகிட்டு போங்க, அப்படி தான் நானும் சொல்லுவேன். ஸோ என் சைடில் இருந்தும் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சாதான் எனக்கும் அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க, எனக்கும் கிடைக்கும். இது எப்படிங்க? இது இவரா சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து எப்படி வேணா ஒரு அவதூறு பரப்பலாமா? என் சைடுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட்டி போனா நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன், கஸ்டமர் சொல்ல மாட்டேன். அவங்க ப்ரோ நான் எண்ட் வந்து இப்போ அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அவங்கள பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவை, அதாவது அவங்களோட பர்சனலா ஷேர் பண்ண வீடியோவை நீங்க சோஷியல் மீடியால போட்டு தப்பு தான். பர்சனலா ஷேர் பண்ண வீடியோ எதுக்கு தெரியுமா? இவங்க போனை எடுத்துட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க விட கூடாதுன்னு சொல்லி இன்னும் ப்ரூஃப் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் இவங்க ப்ரூஃப் இவங்க வாயால சொல்றாங்க நான் திரும்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு நல்ல பையனுமே நம்பி ஒரு பொண்ணு வந்து ஒரு விஷயத்த பண்றானா எந்த பையனுமே அதை எடுத்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது கரெக்டா தப்பான்னு கேளுங்க. அது கரெக்டா பண்ணிட்டு இருக்கும்போது போன் எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு பையனும் த்ரெட்டன் பண்ண மாட்டான். நீ பண்ணனால தான் நான் பண்ணேன். யாரு நீ பண்ணாம பிரைவேட் போட்டோஸ் லீக் பண்ண வேணா ஒரு பையன் த்ரெட்டன் பண்ணுவானா? நீங்க கரெக்ட்டா? அது கரெக்ட்டா? பிரைவேட் போட்டோஸ் லீக் பண்ணனும்னு சொன்னீங்களா? ஆமா சொன்னது காட்டுங்க. நான் ஒத்துக்கறேன். இல்லனா நான் ஏங்க அந்த போட்டோ பண்ணனும்? என் லைஃப் ரிஸ்க் பண்ணீங்க நான் உட்கார்ந்திருக்கதே அந்த போன்காக தாங்க. நான் ஏங்க பண்ணனும்? இதோ இந்த பொண்ணு சொல்லியிருக்கேன். நானும் இவனும் இது பாருங்க. இந்த பொண்ணு சொல்லியிருக்காளே நானும் இவனும் இதுக்காக. இந்த பொண்ணு பேர் வந்து ஞாபகம் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா பல பொண்ணுங்களை ஏமாத்துனதுல இவ்வளவு ஒண்ணு. இந்த மாதிரியா நீ வந்து பார்த்த நீ கண்டவள தூக்கிட்டு அவன் இங்க பாருங்க ப்ரோ. இவங்க எத்தனை லிஸ்ட்ல மட்டும் வராங்க பாருங்க. இந்த பையன் டேட்டிங் பண்ற பையன் கேரளால உள்ளவன். இவங்க வருவாங்க பாருங்க. அது கண்டென்ட் தானே? கண்டென்ட் இல்ல. இவங்க ஃபுல்லாவே இதுதான். ஓகேங்க நான் சொல்றேன். ஒரு டேட் பண்ற நான் ஒரு பல பொண்ணுங்களை ஏமாத்துன்னு சொல்ல போனா அந்த பொண்ணுங்களை டேட் பண்ற பொண்ணுங்க. இவன் டேட் பண்ற பையன். இருங்க ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்பெல்லாம் ஒரு பையனாடு பண்ணாதீங்க ப்ரோ. பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் அவங்க யாரு கூட போறோம் அதுக்கு உரிமை இருக்கு ப்ரோ. இதெல்லாம் ப்ரூஃபா காமிச்சா வந்து ஒரு கேர்ள வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் யாரதோ ஒருத்தவங்க ஏங்க இப்ப வந்து இந்த வேற பொண்ணு கூட வீடியோ போடுறது தப்புல நான் வீடியோ நீங்களும் பண்ண அலிகேஷன் ஒரு சாதாரண அலிகேஷன் கிடையாது. பொண்ணை வந்து அபியூஸ் பண்ணான்னு சொன்னீங்க. அது ப்ரூஃப் இருக்கா? இருக்குங்க. அந்த பொண்ணை கூட்டி போய் கேஸ் போட முடியுமா உங்களால? அந்த நான் தான் இப்போ காட்டுறேங்க. நீங்க அத படிச்சு அது யாரால போக்சோ பண்ணலாம். நீங்க போட தைரியம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு தைரியம் இல்ல. எனக்கு தைரியம் இல்லன்றத விட எனக்கு தேவை இல்ல. யார் முன்னாடி நீ ஃபேக்கான அலிகேஷன் வைக்காதீங்க. நீ ஃபேக்கானது இல்லங்க. அப்படி ஒன்னு நடந்துச்சுனீங்களே போலீஸ்னா சும்மா விடாது உங்களை.
ஃபேக்கானது இல்லைங்க, அது உண்மையானது தான். அம்மா உங்க இடத்துல வேற எந்த அம்மாவா இருந்திருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தாம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்க ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் நான் கேட்டபோது அவன் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்க பையன். போதை பழக்கத்துல அடிமையா இருக்கும் C900 எடுக்க மாட்டான், ஒரு டேலண்டா மேல வர மாட்டான், ஒரு ரேஸ்க்கு போக மாட்டான். அப்ப போர்ஷே எல்லாம் வச்சிருக்கவங்க எல்லாம் இதெல்லாம் பண்றாங்களே, ட்ரிங்க்ஸ்லாம் பண்றாங்களா, அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்களா? ஏன் மம்மி அவங்க அப்பா காசுல வரல, நான் தனியார் மேல வரேன். அப்ப போதைக்கு அடிமை ஆயிட்டேன்னா நான் வந்து போணும். இப்போ உங்க ரெண்டு பேருக்குமே வந்து கிட்டத்தட்ட நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறப்போ நீங்க என்னதான் முடிவு கொண்டு வர போறீங்க? என்ன நான் முடிவு கொண்டு வந்துட்டேன். நான் லெட்டரோட முடிஞ்ச விஷயம் இவங்க தானே ஆரம்பிச்சாங்க. அவங்க போலீஸ் மேடம் என்ன தெரியுமா சொன்னாங்க லாஸ்ட்டாக, அந்த ஆடியோ ரெக்கார்ட் போட்டா நீயாச்சும் அந்த பொண்ணாச்சு, அந்த பொண்ணுகிட்ட எவ்வளோ சொல்லிட்டேன் கேட்க மாட்டாங்க, நீ வீடியோ போட்டுக்குப்பா. அவங்க பர்மிஷனோட தான் எடுத்து போட்டேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க சொல்லுங்க. முடிக்க போறீங்களா இல்ல முடிக்க போறீங்களா? நான் முடிக்கிறேன். ஆனா இவரு வந்துட்டு என்னை வந்து இந்த இன்டிரெக்டா மார்க் பண்றதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், ஃபேக் ஐடி ஃபேக் ப்ரூஃப் அதெல்லாம் சொல்றாங்கல்ல, எத்தனை ஃபேக் 10,000 ஃபேக் ஐடி இவங்க தான் யூஸ் பண்றது, இவங்களே பின் பண்ணிக்கிறது, இவங்களே அதை கமெண்ட் பண்ணிக்கிறது. 10,000 இது என்னங்க? இது நம்புற மாதிரி இருக்கா? நீ லாஜிக்கலி நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. யார் லைஃப்ல நான் லாஸ்ட் இங்க வர வரைக்குமே நான் எக்ஸாம் எழுதிட்டு தான் நான் வந்தேன். நான் வந்து அவ்ளோ ஜாப்லெஸ்ஸா இல்ல, எனக்கு வேலை பொழப்பு இல்லாம நான் ஒண்ணும் வரல. நான் இங்க வேலைய பாருங்க, படிப்பு படிங்க. என்னோட அவதூறு, என் மேல இருந்த அவதூறு, என் மேல இருக்க கரையை துடைக்கிறதுக்கு நான் மட்டும் தான் இருக்கணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேனே தவிர நான் வந்து எனக்கு வேற வேலை பொழப்பு இல்லாம இதுக்காகவும் நான் இங்க வரல. சரி, ஓகே. அந்த மாதிரி இந்த ஃபேக் ஐடி ஃபேக் ப்ரூஃப்லாம் வந்து என் வேலையும் கிடையாது. அதுல இருக்க அத்தனையும் வந்துட்டு ரியல் ப்ரூஃப்ஸ். அப்புறம் வந்துட்டு ஸ்கிரீன் ஷாட் மட்டும் தான் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு, ஸ்கிரீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸ்கிரீன் ரெக்கார்டட் ப்ரூஃப் இருக்கு. அப்புறம் இவர் வரதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கால் பண்ணி, அந்த பொண்ணு பேரு என்னமோ கேரளா பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு இங்க 1 மாசம் ஏதோ தங்கி இருக்காங்க. அந்த பொண்ணு கூட வந்து இவர் இருந்திருக்காரு. வாசன் அண்ணா முன்னாடியே வந்துட்டு காசு கொடுத்துருக்காரு. வாசன் அண்ணா கொண்டு சொல்லியிருக்காரு, ஏன்டா பொண்ணு கிட்ட காசு வாங்குற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு யாரு வேணா பேச வைக்கலாம், ஆடியோ ரெக்கார்ட் அவங்கள இங்க அத கால் பண்ணி கால் பண்ணுங்க. இப்ப கால் பண்றீங்களா? ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன். நான் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நான் உங்க கூட ரூமுக்கு வந்தேனா, நீங்க யாரு வரலன்றாங்க? வரலையாக்கா? நான் எப்போ வந்தேன்? சரி, நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது வந்தேன் நான் அவங்க கூட. நான் எப்போ பிரேக்கப் பண்ண உங்களுக்கு தெரியாதா? இப்பதான் யாருன்னே தெரியாது. அதுதான் எனக்கு தெரியாதவங்கள தானே நான் பேசுகிறேன், யாரும் இல்லைன்னு தானே நான் பேசுகிறேன். நான் தெரியாதவங்கள தானே. சரி, நீங்கள் யார் கூட இருக்கீங்க, இப்போ எப்போ வந்தீங்க அதை சொல்லுங்கள். எப்போ இங்கே வந்தீங்க, எப்போ என்ன பார்த்தீங்க, எப்போ ரூம் எடுத்தீங்க, அது எனக்கு கரெக்டான டீட்டெயில் சொல்லுங்கள். எங்க ரூம் எடுத்தோம்? சரி, ஏர்போர்ட் எதிர்க்க ரூம் எடுத்தேன்னு சொல்றாங்க. 18+ வயசு தான், 18 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றாங்க. எப்படி நம்மள அலோவ் பண்ணிருப்பாங்க? இல்ல இது அவங்க கிடையாது, இது அவங்க கிடையாது. இது வேற பொண்ணு, இது வேற பொண்ணு. இல்ல நிறைய பொண்ணு இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகுது. தெரியல, எனக்கு தெரியாம நான் எப்படி சொல்றது நான். அவங்க சரி, நீங்க இங்க வாரீங்களா? நேர்ல வரீங்களா? ஆமாக்கா, இந்த ரீல் நான் கோவால எடுத்தது. யார் எடுத்து கொடுத்தா கேட்குறாங்க? நான் என் கடையில் எடுத்தேன் நான். ஏன் இவங்க ட்ரெஸ் யார்? என்னடா இது, என்னடா இது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் ஒரே ஒரு கலர்ல தான் ட்ரெஸ் இருக்குமா? அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா, நீங்க பேச வந்தது சொல்லுங்க அக்கா. நீங்க சொல்லுங்க. சரிக்கா, ஓகேக்கா. அந்த டைம்ல ஒரு இடத்துல வச்சு நீங்களா அதை கேட்டுக்கிறீங்க. சரிக்கா, இல்ல இல்லனா உண்மையா அக்கா அக்கா பேச விடுங்க. சொல்லுங்க அக்கா. ஒரு மெயின் ரோட்ல நான் மீட் பண்ணும்போது வாசன் ப்ரோ சன்ரோஸ் ப்ரோ கிட்ட நாங்க மாட்டோம். ஆமாக்கா இப்பதான் சொன்னீங்க. இதெல்லாம் நடந்து சார்ட்ட கொஞ்சம் கேளுங்களேன். கேக்குறாங்க, சொல்லுங்க. எப்ப நடந்துச்சு? இல்லன்னு சொல்லுவாருக்கா. சரி, அந்த ப்ரோ வச்சு பேசுவீங்க. ஆமாக்கா, சரி, அந்த ப்ரோ வச்சு பேசுவீங்க. ஓகே, சரி, ஓகே அக்கா. அப்போ நான் இவ்வளவு ப்ரூஃப் காட்டுறதுக்கு எனக்கு இல்ல, இந்த தலையில வெச்ச பூலா ஒரு நிறைய பேர் பேசுவாங்கக்கா. இது என்னதுக்கா? இது எதுக்கா காண்பிக்கிறீங்க? பிங்க் கலர் ஷர்ட் போட்டுருக்கான். சரி, விடு. அப்புறம் வந்துட்டு ஒரு செகண்ட் வீடியோ நான் டச் பண்ணிருப்பான். அது பூ சம்திங் 1 செகண்ட். நான் ப்ராப்பரா சொல்றேன். அதுல போட்டுருக்கான் தெரியுமா ஷர்ட்? ஆமாக்கா. அந்த ஷர்ட்டும் அந்த பிங்க் கலர் ஷர்ட்டும் நான் தீபாவளிக்கு எனக்கு பிரசன்ட் பண்ணது. ஓகேக்கா. ஓகேவா? அவன் எடுத்தே தரலன்னு சொல்றான். எடுத்து கொடுத்து வாங்கினா தானே எடுத்து தரேன்னு சொல்லுவான். அந்த ரீல் வந்துட்டு போஸ்ட் பண்ண அன்னைக்கு என் கூட தான் இருந்தான். ஓகேவா? அந்த 2 டேஸ்ல அந்த ரூம்ல போய் நம்ம ஃபுட்டேஜ் எடுத்தோம்னா சார் மட்டும் வரல.
அப்படியாக்கா? போய் எடுங்க, அப்ப என்ன சொல்லலாம் சார்? போய் எடுங்க. எடுங்கன்றாரே அவர் தைரியமா? நானும் சொல்ல தைரியமா அங்க போய் சரி போங்க, போய் எடுங்க. நீங்க என்ன எப்போ என்ன வந்தீங்க அந்த டேட்டுக்காக? ரூமுக்கு போங்க, எத்தனை பேர் வந்தாங்க அந்த ரூமுக்குன்னு பாருங்க, அதே ரூம்ல எத்தனை பசங்க வராங்கன்னு பாருங்க, எல்லாத்தையும் ஃபுட்டேஜ் எடுக்கணுமே, எடுத்து வெளியே எடுத்துன்னு வரணுமே. சொல்லுவாரு அது இல்ல, உண்மைனா உண்மை, எந்த உண்மைனா உண்மை. பொண்ணுனாலும் ஃபுட்டேஜ் எடுக்கிறான்றாங்க, அந்த ஃபுட்டேஜ் வேணும் எனக்கு இப்போ. என்ன நீங்க ரிட்டர்ன் அந்த அந்த ரூமுக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்காங்களா, அக்கா அந்த சொல்லுங்க ஃபுட்டேஜ் வேணும், அந்த ரூம்ல எத்தனை பசங்க வராங்கன்னு வேணும். நீங்க சைலண்டா மிரட்டுறீங்களா? இப்பவே ப்ரோ மிரட்டுறாரு. என் ஃபேமிலில இங்க எல்லாரும் பாருங்க, மிரட்டி நான் எவிடன்ஸ் வேணுறதுக்கு பயமுறுத்திருக்காங்க. நான் வந்து ஆஃப் தான், மிரட்ட மாட்டேன் யாரையுமே. இல்ல அது வந்து உங்க கூட பிசிக்கலா இருந்தாங்களா? அக்கா உங்க கூட பிசிக்கலா இருந்தாரான்னு கேக்குறாங்க அக்கா. ஆமாவாக்கா? என்னது? உங்க கூட பிசிக்கலா இருந்திருக்காரான்னு கேக்குறேன்க்கா. இருந்தாங்க. இருந்தாங்களா? சரி ம். ஒலிவியா, அக்கா. சார் உனக்கு எப்போ பிரேக்கப் பண்ணாரு? அக்கா இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நாங்க பேசிட்டு தான் இருந்தோம்க்கா. இதுக்கு அப்புறமும் நாங்க மீட் பண்ணோம். அக்டோபரா பேசிட்டு இருக்கவங்க அப்பயே வந்து சொல்லலாம், ஏன் இப்போ சொல்றாங்க இத? அன்னைக்கே சொல்லியிருக்கலாம், ஏன் இன்னைக்கு சொல்றாங்க? ஏன் ரெண்டு பேரும் கூட்டு வச்சு பேசி நிக்கிறீங்களா? பேசி வச்சுட்டு வரீங்களா இங்க? பேசி வச்சுட்டு வராங்க. ப்ரூஃபே இருக்கு. சொல்லு அக்கா, சரி சொல்லுங்க. ஓகே, அவங்கள வெளியே எடுத்துட்டு வாங்க, நான் யாருன்னு பாக்குறேன். அந்த 2024ல அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அவங்க லவ் பண்ணனும்னு சொல்லிட்டு இருந்தானான்னு கேக்குறேன். அக்கா நவம்பர்லயே நாங்க பேசிட்டு தான்க்கா இருந்தோம். நவம்பர்லயே இவன் கிட்ட வந்து பேசிட்டு தான் இருந்தான். டிசம்பர் போது அவனுக்கு என்ன அவ்வளவு என் கூட வந்து இருக்கிறதுன்னு கேளு. அக்கா நீங்களே கேளுங்கக்கா. இந்த மாதிரி நான் friends அப்போ எல்லாம் ரிலேஷன்ஷிப்ல கேட்கறதில்ல. இருக்குன்னு தெரிஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன், நீ எது கூப்பிட்டேன்னு நீ கேளு, நான் கேட்குறேன். எப்படி இவங்களுக்கு ஒண்ணுனா வந்து இது, நான் ஒண்ணு கேள்வி கேட்டா ஆஃப் ஆயிடுவாங்க. ஹலோ நான் சொல்றேன். அக்கா, உங்களுக்கு தெரியுமாக்கா நானும் சைக்கோ ரைடரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அப்படின்றது? அந்த டைம்ல நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் தெரியும். தெரியாது. ஓகேக்கா. ஏன் சைக்கோ ரைடு பேசுறாங்க, ஆனா சைக்கோ ரைடு போட்டிருக்க ரீல்ஸ் பார்க்க மாட்டாங்களா? அப்ப நாங்க கப்பிள் வீடியோ போடல. அப்படியா? அப்ப கப்பிள் வீடியோ இல்ல. இருக்கு, நான் ப்ரூஃப் காட்டுறேன், நான் எங்க இருக்கு அக்காவே கப்பல் வீடியோ பேசி இருக்கு, எல்லாத்தையும் இப்போ வரைக்குமே delete இருக்கு. பண்ண போறதெல்லாம் நடந்த நேரத்துல எப்படி ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்தாங்க. என்னோட எக்ஸ்ன்னு சொல்லும்போதுதான் நான் ஓகே பிரேக்கப் ஆயிடுச்சு போலன்ட்டு. ஆனா அந்த டைம்ல நீங்க கான்டாக்ட்ல இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அவனோட ஹைலைட் சடனா நான் சும்மா அந்த ஒரு லவ்ல ஹைலைட் பார்த்துட்டு இருக்கும்போது சடனா உங்களோட போட்டோஸ் வந்துச்சு. அப்போ இப்பவும் ஹைலைட்ல அட்டாச் பண்ணிருக்கானா, அப்ப உங்களுக்கு இன்னும் பிரேக்கப் ஆகலன்னு தானே அர்த்தம்? ஆமாக்கா கண்டிப்பா. அதுதான் நான் கேக்குறேன். அக்கா இட்ஸ் ஓகேக்கா. எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி உங்களே ஏமாத்திருக்காங்க. நீங்க தெரியாம ஏமாந்திருக்கீங்க. விடுங்கக்கா. அக்கா நீங்க பேசுறீங்களா? அக்கா அக்கா இட்ஸ் யூஷுவல், இட்ஸ் நார்மல் பேட்டர்ன். அக்கா ஒரு நிமிஷம் நான் நார்மல் பேட்டர்ன் தான், நீங்க போடாத பேட்டர்ன் நான் போட்டேன் என் போனுக்கு. நீங்க பண்ணாத திருட்டு நாய். எக்ஸ்கியூஸ் மீ, ஸ்விட்ச் இட் ஆஃப். திருட்டு நாயன்னு சொல்றாரு இவரு. என்னங்க எனக்கு மரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட். நான் பேசிட்டா சொல்லு, நீ மெயில தானே சொன்ன, நீ என்ன எதுக்கு பேசுறாரு? என்ன திருட்டு நாயே நான் சொல்லட்டுமா? நீ தானமா சொன்ன. எதுக்குங்க சொல்றாரு அவரு? இல்ல பிரதர், நான் வாக் அவுட் பண்றேன். எதுக்குங்க என்ன பத்தி பேசுறாரு? சொல்லும்போது நான் தெளிவா ஒரு விஷயத்தை எவிடன்ஸ் வைக்கிறேன். அப்போ இவதானே அது. எதுக்கு ஊரே சொல்லுங்க. சாரி கேட்க சொல்லுங்கங்க. எதுக்குங்க என்ன திருட்டு நாயேன்னு சொல்லலாம்? பொம்பளை பொண்ணு நாயே. நான் பண்ணதுக்குலாம் எவ்வளவு பண்ணணும், கேஸ் கொடுத்து 3 வருஷம் உள்ள தள்ளி இருக்கணும். ஏதோ பாவம் பார்த்தேன், விட்டுட்டேன். நான் இப்பயும் சொல்றேன், இந்த விஷயத்தை நான் உண்ணும் தான் நினைக்கிறேன். இந்த மேடம் தான் ஏத்துன்னு வராங்க, அதுக்கு எனக்கு எதுவும் தெரியல. நீங்களே பேசிட்டு வர. அப்போ வாங்க டைரக்டா ஸ்டேஷன் போலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். நீங்க எல்லாம் சொல்றீங்க இவருக்கு சப்போர்ட் வெர்பல் அபியூஸ் இல்ல பிசிக்கல் அபியூஸ். ராமன் சீரன் நேத்து நீங்க இவ்ளோ ஒரு பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் in front of so many people, in front of so many people, இத்தனை பேர் இருக்காங்க. கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். திருட்டு நாயன்னு சொல்றது ரெக்கார்ட் ஆயிருக்கும். இத்தனை பேர் இருக்காங்க. in front of camera, in front of camera ஒரு பொண்ணு திருட்டு நாயன் என் பக்கத்துல. என்ன சொன்னீங்க நீங்க? நான் என்ன சொன்னேன்? I am not ready to talk. நான் இங்க பேச என்ன சொல்லிருப்பேன்? நான் இங்க இதுக்கு நீங்க தாங்க ரெஸ்பான்சிபிள். நீங்க என்ன சொன்னீங்க? எடுக்க வச்சனா நீ என்ன சொல்லிருப்ப? என்ன நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போன் வாங்குனல, நீ போன் வாங்கிட்டல்ல. என்ன போன்? என் போன் வரல இன்ன வரைக்கும். எங்க அம்மா அப்பா போட்டோ உள்ள போன் வரலையே. உங்க அம்மா அப்பா போட்டோ மட்டும். ஒரே நிமிஷம். சபை நாகரம் கருதி மரியாதை பேசணும்னு சொல்லி தான் உட்கார வச்சவங்கள. நான் வந்ததும் என்ன சொன்னேன்? எதுக்கு திருட்டு நாயெல்லாம் வார்த்தை வருது? நான் வாக் அவுட் பண்ணனும் நான் சொன்னேனா இல்லையா? பொம்பளை பொறுக்கி நாயே அவ்வளவுதான். சொன்னீங்களா இவங்க? கேமரா முன்னாடி வந்துட்டா நம்ம எல்லாரும் சபை நாகரிகம் அது இருக்கு. அது மரியாதை அது எல்லார்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்க சாரி கேட்டீங்களா? நான் ஏன் பொம்பளை பொறுக்கி நாயே சொன்னீங்கல, அவர் சாரி கேட்டார்ல. அவர் சொன்னதுக்கு நான் சொன்னேங்க. இது என்னங்க அது? சாரி கேட்டார்ல. நீங்களும் சபை நாகரிகம் கருதி தானே பேசணும். கேட்க ரெண்டு தான் கேட்கணும். நீங்க கேளுங்க. சுகர் டாடி என்ன ஆப் அது? ஒமேகலா. அதாச்சும் என்ன பண்ணாங்க இவங்க? நீங்க சொல்லுங்க. இவங்களே சொல்லிருக்காங்க பெங்களூர்ல நான் வந்து ஒமேகலா ஓபன் இது தயவு செய்து உள்ள இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. இவங்களோட ஃப்ரெண்டு வந்து அதை ஓபன் பண்ண சொல்லி ஸ்டார்டிங்ல அந்த அதாவது ஹாஸ்டல்ல சேரும்போது அவங்க கூட இருக்கிற பொண்ணுங்க இதை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஆனா டேட் பண்ணும்போது அவங்க கூட 5 ஸ்டார் ஹோட்டலோ 3 ஸ்டார் ஹோட்டலோ போவாங்க. போகும்போது
போகிற வழியிலே நான் எனக்கான தேவையான ட்ரெஸ்ஸு 10,000 20,000 அது வாங்கிட்டு நீ என்ன ரூம்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவியா? ஜஸ்ட் ரூம் போடுவாங்க, அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதில் என்ன இருக்குது? நான் அப்பயும் அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இவ சொல்லியிருக்கா, இவன் என்கிட்ட சொல்லியிருக்கா, லவ் பண்ணும்போதே சொல்லியிருக்கா. கண்டிப்பாக உங்க மனசாட்சிக்கு தெரியும் அது. என்ன ப்ரூஃப்? ஒரு பொண்ணு கான்டென்ட் கிரியேட்டர் 4,000 ரூபாய்க்கு 6,000 ரூபாய்க்கு போய் ட்ரெஸ் வாங்கியிருக்காரு. அந்த பொண்ணு என்கிட்ட கதறுது. நானும் அந்த பொண்ணு ஷூட் போகும்போது அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுதாக்கா 7,000 ரூபாய்க்கு நான் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு என்கிட்ட சொல்றா. என்ன ஒத்துக்கிறேன். அது வந்து பொண்ணு காலேஜ் பொண்ணு, அவ வந்து எனக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் பிரசன்ட் பண்ணாங்க. அது அந்த பொண்ணுகிட்ட கேட்டாலும் தெரியும். நீங்க டேட்டா யூஸ் பண்ணீங்களா? இல்ல. என்ன ப்ரூஃப் இருக்கு? நான் என் போன்ல யூடியூபே இருக்காது. இப்ப நான் கொஞ்ச நாள் வீடியோஸ்லாம் நான் டெலீட் பண்ணி தான் இப்ப நான் டெலீட் பண்ணி இவனோட வீடியோ நான் போஸ்ட் பண்ணுன்றதுக்காக நான் யூடியூப் டிஃபால்ட்டா இருக்கும் போன்ல. நான் 6 மாசமா போட்டுங்கறாங்க யூடியூப்ல. 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். யூடியூப் டிஃபால்ட்டா இருக்கும்ல? இருங்க. டிஃபால்ட்டா இருக்கும். ஐபோன்ல நீங்க டெலீட் பண்ணிட்டு நீங்க வந்து மறுபடியும் பண்ணலாம். ஆக்சுவலா வந்து எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க ரெண்டு பேரும்? 2 years. 2 yearsல 24 பிரச்சனை சொல்லிட்டீங்க. 2 years முடிஞ்சு 2 years கேப்பே வீந்துச்சு. நான் என் வாழ்க்கைய அதுக்கப்புறம் கொண்டு வராரு. இல்ல லைஃப்ல இம்ப்ரூவ்மென்ட் ஆகும். வந்து கல்யாணத்துக்கு கொண்டு போறான்னு நினைச்சீங்களா? நோ 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 அப்படிலாம். அப்புறம் எதுக்கு வந்து பேசுனீங்க? டேட்ல இருந்தீங்களா? எதுக்கு பேசுனீங்க? யாரு பேசுனா? இவர்தான் பேசினாரு. அப்படிங்களா? பேசுனதுக்கு தான் நீ தான் கால் ஏன் எடுக்க மாட்டேன்? இந்த டைம் கால் பண்ணு 9 மணிக்கு ஃப்ரீ ஆயிடுவேன். நான் வந்து துபாயில இருக்கிறேன். அந்த மாதிரி யார் சொன்னா? ஃபாரின் நம்பர்ல ரிலேஷன்ஷிப்ல சாரி நம்பர் ரிலேஷன்ஷிப்ல டேட்டோட டைமோட காட்ட வர பொறுத்த வரைக்கும் அந்த ஒரே ஒரு நாள் நடந்து பாத்தீங்களா? அந்த மட்டும் டேட்டோட டைமோட காட்டுறேன். அந்த ஒரு நாள் தான் இவரோட ஹோல் லைஃப்ன்ற மாதிரி இவர் இல்லமா. நீ ரீசன்ட்டா தான் வந்து பேசுன இந்த மாதிரி ஏர்போர்ட்ல டிக்கெட் புக் பண்றேன் நீ சொன்ன. அவர் என்ன கேக்குறாரு? நீ என்ன சொல்ற? அவர் என்ன கேக்குறாருன்னா 2 வருஷம் 2 வருஷம் லவ் பண்ணீங்க. நான் இத முடிக்கணும் தான் நினைக்கிறேன். இவங்க ரீசன்ட்டா தான் பேசுனாங்க. இவ எல்லாரும் வந்து துபாயில டான்ஸ் ஆடுனா கஸ்டமர் கூட போவா. அதுக்கப்புறம் வந்து டேட்டாப்ல வந்து நிறைய பேர் காசு ஏமாத்துவா. அப்படின்னு லவ் பண்ணும்போது சொல்றீங்க. இவன் என்னடா வந்து போக்ஸ் உள்ள போற வேண்டியவன் இந்த மாதிரி அக்கா கூட தொடர்புல இருந்தான், அங்க தொடர்புல தான் சொல்றீங்க. இல்லைங்க, இது உங்களுக்கு தான் அது கேவலம். அது ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்றது. இதை மீறி சோசியல் மீடியா கொண்டு வந்துட்டீங்க. இதுல உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க மாத்தி சோசியல் மீடியா கொண்டு வந்து எனக்கான போனை வந்துடுச்சு. அவங்க தான் திருடின போனை வந்து ஏதோ உடைச்சிட்டாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க. அது சொல்லியோ மேடம் வந்து அப்படியா இதே மேடம் தான் சொன்னாங்க உனக்கான விஷயத்தை. திருடினது வந்து இவங்க எடுத்து தான் திருடினது. ஓகேங்களா? அதை எடுக்க சொன்னது எல்லாருமே அக்யூஸ்ட் தான் ப்ரோ. எடுக்க சொன்னவங்களும் அக்யூஸ்ட் தான், எடுத்தவனும் அக்யூஸ்ட் தான். இவ்வளவு விஷயத்த ஒத்துக்கணும் நீ இதுதான். ஆனா உங்க விஷயத்த வாயால ஒத்துக்க வைக்கிறதுக்கு நான் ஒண்ணு எப்ப முடிக்க போறீங்க? நான் இன்னைக்கே முடிச்சிடுறேன் ப்ரோ. எத்தனை சேனல் இவங்க வரலன்னா நான் இங்க வந்திருக்க மாட்டேன். அவங்க அம்மாக்காக தான் மட்டும் தான் நான் பார்த்தேன். இவங்க இங்க வரலன்னா வந்திருக்க மாட்டேன். அவங்க அம்மா அழுது எப்பா வானாப்பா விட்டுருப்பான்னு சொல்லி அவங்க அம்மா நம்பர் அனுப்பிச்சு விட்டேன். என்னதான் பண்ண போறீங்க? இதை முடிக்க போறீங்களா இல்ல வளர்க்க போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? என்ன பத்தி ஒரு அவதூறு பரப்புனதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. நான் பண்ணிமே வந்து நீங்க தாண்டி நம்மள ஒரு மென், அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்புறோமே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு ஃபேக் அலிகேஷன் பண்றது, ஒரு பொண்ணை வந்து கேவலம் பேசுறது. ஏன்னா அந்த சோசியல் மீடியால ஒரு பொண்ணை கேவலம் பேசுறது அது எங்கெங்கேயே போகும். அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இவர் வந்து என் ஃபியூச்சர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறேன். அதுக்காக ஒரு பொண்ணு என்ன வேணா பண்ணலாம் பார்த்தா சும்மா கூட கிடையாது. நீங்க வந்து 10 பேர் கூட்டு மிரட்டுவீங்க. அதுக்கு இந்த பையன் சும்மா கூட இவரு கூட தாங்க அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட மிரட்டி இருக்காரு. எவரு மிரட்டினாரு? இதோ இவரு. அதுக்கு நீங்க 10 பேர் வச்சு மிரட்டுவீங்களா? இல்ல இவரு நான் வந்து இது மிரட்டணும்னு பண்ணது கிடையாது. கையை சொல்றதா? கையை பண்ணுன்னு சொல்றதா? கரெக்ட்டா? ஓகே, அப்ப இவங்க சொல்றாங்களே சென்னை வாடா உன நான் பாத்துக்கறேன்னு சொல்றாங்க. ரெண்டு சொல்றது கரெக்ட்டா? அவருக்கு நீ பழி வாங்குவீங்களா? இல்ல அப்படி சொல்லல. 2 பேர் பண்ணதும் தப்பு அப்படினு தான் நான் சொல்றேன். அப்படி சொல்லி முடியும். அதென்ன இவன் பண்றது கரெக்ட்டா இவன் பண்றது கரெக்ட்டா இவன பெரியவனா அப்படி கேட்காதீங்க. அப்படி இல்ல, 2 பேர் பண்ணதும் தப்பு தான். இவரு சொல்றாருல்ல நீ வந்து அப்படி இப்படி அப்படினா நான் யார் கூடயாவது அவர் சாரி கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறாரு. நான் முடிக்கிறேன். அவர் தான் முடிக்கணும்னு சொல்றாரு. நான் வளர்த்துட்டு நீங்க என்ன விட மாட்டீங்களா? நீங்க நான் அவ்வளவு காயப்பட்டிருக்கேன். முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. கண்ணு கலங்கி அழுது கதறினாரு. நான் தனியா இருக்கேன், யாருமே இல்லை, விட்டுருங்க. நான் விட்டுருங்கன்னா சொல்றேன்னு அழுது. அந்த கிளிப்பை கூட நீங்க வந்து பாருங்க இன்டர்வியூல. அப்படி அழுதாரு. என்னை விட்டுருங்க, எனக்கு விட்டா மட்டும் போதும், இந்த பிரச்சனை வந்து வேண்டாம். ஓகே, அப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்க? நிறைய பேர் வந்து இந்த அம்மா இல்லன்ற சென்டிமெண்ட் இப்ப அந்த அக்கா கூட பேசினாங்களே ஒருத்தவங்க, அவங்க கூட அதே தான் சொன்னாங்க. அது கேமரா பண்ண போறீங்க. அப்ப கேஸ கொடுங்கன்ற நானு. அது வந்துட்டு ரெக்கார்ட் ஸ்டேஷன்ல கேஸ கொடுங்க, முடிச்சு விடுங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. அது ஏன்பா மீடியா வானா கேஸ் கொடுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போலாம். இல்ல உங்களுக்கு என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க. நான் வந்து இதுல நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். அப்ப எல்லாத்துலயும் இவங்க அசிங்கப்படுத்தணும்னு இருக்காங்க. அத கேளுங்க. என்ன இவர் அசிங்கப்படுத்தி முடிச்சிட்டாருங்க. அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. நான் நினைச்சேனா உண்மையே வந்து உங்க 2 பேரோட வாழ்க்கையும் வந்து நான் பார்த்தேன்.
ஏன்னா இது விஷயமே கிடையாது. ஒருத்தர் பழி இன்னைக்கு வந்து வாசன் அண்ணாவும் பேசினாரு. வாசன் அண்ணா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நல்ல விஷயமா தான் பேசியிருந்தாங்க. என்கிட்ட ஏன்டா நீங்க வந்து இந்த மாதிரி கேங்கா போயிருந்தேன்னு சொன்னீங்க, அதுல என்னோட பேரும் சேருதுடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன் அண்ணா நான் வந்து எதுக்காக சொல்லியிருந்தேன்னா உங்க போனதுக்கு வந்ததுக்கு எதுக்குமே ப்ரூஃப் இல்லைன்னு கேட்பாங்கண்ணா, அதனால இவங்க கூட போனாங்க. பட் எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்துட்டு நீங்க வ்ளாக் பண்ணிட்டு நீங்க கிளம்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை நடந்த போது கூட ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு கூட நான் சொல்லியிருப்பேன், அட்ரஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வந்துட்டு அந்த பிரச்சனை நடந்தபோது நீங்க இல்லைன்னா பட் உங்க கூட அவர் வந்திருக்காரு, அது மட்டும் தான் நான் அட்ரஸ் பண்ணேன்னா அப்படின்னு நான் சொல்லும் போது அந்த அண்ணாவே என்கிட்ட சொன்னாங்க, இங்க பாருடா எல்லாருமே தப்பு பண்றவங்க தான், நீங்களும் தப்பு பண்றவங்க, யாரு சைக்கோவும் தப்பு பண்ணுவான், நீங்க இப்ப லவ் பண்றவங்க தப்பு பண்ணுவாங்க, யாரு உங்க அம்மா அப்பா எல்லாருமே தப்பு பண்ணவங்க தான். பட் அதுக்காக நீ வந்துட்டு மாத்தி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இது சொல்யூஷன் கிடையாது. சொல்யூஷன் என்னன்னா உங்க அம்மாவுக்கு வந்து சிக்கா இருக்காங்கிறீங்க, அக்கா பிரெக்னெண்டா இருக்கும்போது கஷ்டப்படுறாங்க, ஒரு நிம்மதி இல்ல. அக்கா பிரெக்னெண்டா இருக்கும்போது இவர் iPhone 17 Pro Max கேட்டு எங்க அக்கா சொல்றாங்க, தம்பி என் தாலி அடமானம் வச்சுதான் நான் உனக்கு வாங்கி தரணும்டா, நீ அது வந்து 1.5 லட்சம் ரூபாய் போனு, 1,70,000 ரூபாய் அந்த போன் வாங்கினா அது உங்களுக்கு போகும்போது 1,70,000 ரூபாய் அந்த போன் எப்படி நீங்க தான் முதலீடு. அதுக்காக 17 Pro Max வந்து 528 GB விட்டா கலர்லாம் கேட்பாரு போல, ஆரஞ்சு கலர் வாங்கி கொடுங்க, ஒயிட் கலர் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் என்னங்க? பாதிக்கப்பட்ட என்ன வேணா கேட்கலாம், என்ன வேணா கேட்கலாம், பேலஸ் கூட கேட்கலாம். சரி, இப்ப என்ன முடிக்கிறமா இல்ல இன்னும் எனக்கு சொல்றேன், நான் போற எல்லா வீடியோல சொல்லியிருக்கேன், இதோட லாஸ்ட் வீடியோ போடாத இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் வேணும் அவர்ட்ட? நான் விட்டுட்டேன். நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து இதில் நிறைய காயப்பட்டிருக்கேன், நான் நிறைய எனக்கு ஆதங்கம் இருக்கு, அதை நான் தீர்த்துக்கணுன்றதுக்காக நான் பண்றேன். அது தீர்த்துக்கணுன்றதையும் தாண்டி இவரோட லட்சணமும் இதை நீ போக போக உன்னே நீ காயப்படுத்திக்கிறது அதிகம், உன்னை நீ கேவலமா ஆத்திக்கிறது அதிகம். இதை விட்டுட்டா 3 நாள்ல மறக்கிற விஷயத்த நீ போக போக உன்னே நீ வந்து கேவலமான ஒரு பேரை வாங்கி போற. போய் கமெண்ட்ஸ் எல்லாம் பாரு, உன்னதான் வந்து சொல்றாங்க. இதை நீ படிக்கிற வேலையை யாருமே பண்ணல. நான் ஒன்னே சொல்றேன், உன் படிக்கிற வேலையை பார்த்துட்டு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, என் வாழ்க்கையை நான் பார்த்துட்டு போறேன், இதோட விட்டுரு. நான் இதுல வரல, நான் என் விஷயத்தான போனை வாங்கிட்டேன், லெட்டர் எழுதி இவ்வளோ நல்லவராங்க என்ன பத்தி இவ்வளோ அசிங்கமா போட்டாரு. எந்த நல்ல பையனுமே வந்துட்டு ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டாங்க, அது எவ்வளவு நாள்னாலும் சரி, அது வந்து 1 இயர்னாலும் சரி 6 மாசம்னாலும் சரி, அவங்க லவ் பண்ணிட்டாங்க, மனசார லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஐயோ என் லைஃப் படமா எடுத்தா கூட அழுவாங்க. ஒண்ணே சொல்றேன், இவ்வளவு பிரச்சனை கேவலம் ஒரு போன். என் லைஃப் என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எடுத்தாங்கன்னா இவ்வளவு மோசமான ஒரு பையனான்னு எல்லாருமே ஓடிடுவாங்க. ஐயோ இப்படி ஒரு பையனே வந்து சொசைட்டிக்கே வந்து தேவையில்லாத ஆணின்னு ஓடிடுவாங்க எல்லாருமே. நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கேங்க, இவரு ஏங்க என்னை பத்தி இவ்வளவு சொல்றாரு, இவ்வளோ அவதூறு பரப்புனது, என்னை பத்தி அசிங்கப்படுத்தினது, இதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்க கேக்குறீங்களா என்கிட்ட क्वेश्चन, இவர் வந்து இன்னைக்கே முடிக்கணும்னு நினைக்கிறாரு, நீங்க ஏன் முடிக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாமே சோசியல் மீடியாவுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சு 3 பேரை வச்சு கான்ஃபரன்ஸ் போட்டேன். அப்போல்லாம் இது பண்ணாதவ நீ தான் ஆரம்பிச்சு விட்டுருக்க இதை. அதனால தான் நான் எடுத்துன்னு போனேன். கண்டி நீ அப்பயே இந்த வீடியோலாம் எதுவுமே போடாதப்பா, நான் அவங்க அம்மா வச்சு பேசி அவங்க அம்மா கொடுக்குறேன்னு சொல்லும் போதும் வானா நீ இதில் வந்து உள்ளே போவாத, நீ போறேன்னா போ, உன்னோட காசை நான் தரேன் டான்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கவே அவங்க அம்மாவை என்கிட்ட பேசியிருக்காங்க. நான் போட வேண்டிய அவசியமே இல்லை ப்ரோ, நான் என்னோட வேலை பைக்கர் கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா நான் சொல்லிட்டேன், நான் தான் போட மாட்டேன், நீங்க எனக்கு கொடுத்துருங்க என் ஃபோன். அப்போ போட வச்சது யாரு? உன் கூட இருக்கிற பையன். அதாவது உனக்கு எந்த போலீஸ், இவங்க சொல்றது எப்படி தெரியுமா ப்ரோ இருக்கு, கட்சிக்காரங்க வீட்டுல எந்த போலீஸ் நம்பர் வேணும் போ, எல்லா போலீஸ் கிட்ட போ. நான் போலீஸ் கிட்ட போகும்போது அந்த பையன் எங்க போயிட்டானே தெரியல. அப்ப அது உண்மைனா நான் அந்த பையன் எடுத்து வந்து வை, அது உண்மைனா நான் அந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்கணும், இல்லங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும், இல்ல நான் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணிரணும். ஆமா ஓடிட்டானே, ஆனா அவன் தப்பு பண்ணிருக்கான், நான் மிரட்டி இருக்கான், ஓட தான் செய்வான். எப்படி வருவாங்க திரும்ப வானா ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ, எனக்கு வானா ப்ரோ. எனக்கு என்னன்னா நேத்து வந்து இன்டர்வியூஸ்ல இருந்தீங்க, ஃபர்ஸ்ட் மீட்லயே வந்து அவங்க எக்ஸ் வந்து கால் பண்ணிட்டே இருந்தாங்க, அது தெரிஞ்சு லவ் பண்ணீங்களா? அது நான் கேட்டபோது அதான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு இவர்தான். அது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். நான் வந்துட்டு இவரே எனக்கு வீடியோ எடுத்து விசாரிக்காம ஒரு பொண்ணு விசாரிக்காம நீங்க லவ் பண்ணிடலாமா? என்ன நீ இவர்தானே எங்க லவ்வே பண்ண சொன்னா. சரி அந்த பொண்ணு திக்ட்ரான்னு சொல்லி ஏஜ் நம்ம ரெண்டுத்துக்கும் அவங்க 24 and 23, அதுக்குள்ள இவ்வளோ இது இன்னும் வருஷங்கள் இருக்கு, அதுக்குள்ள நாசமாக்கிறீங்க மாத்தி மாத்தி உங்க நீங்களே. இது சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே ப்ரோ. நான் கொடுத்துட்டேன் ப்ரோ, வானா ப்ரோ. நீங்க ஈஸியா கடந்து போயிடலாம், நம்ம இந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் நீங்க ஈஸியா கடந்து போயிருங்க. உங்க அம்மா அவங்க அக்கா அவங்களாம் வந்து தன் பிள்ளைக்கு என்ன ஃபியூச்சர் என்ன இருக்கோ, கட்டிக்கு போறோன்னு ஏதாவது கட்டி கொடுக்கணுமே, அவங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ வரைக்குமே என் அம்மா வந்து இவ்ளோ சப்மிசிவா, தம்பி அவ்வளோ என் கண்ணு முன்னாடி என் அக்கா உங்க ரெண்டு பேர்னால அவங்கள பாதிக்கப்படுறாங்க. ஆமா, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. என் கண்ணு முன்னாடி இன்டர்வியூ கொடுக்காம இருந்தனால என்னை பத்தி இவங்க வந்து டைரக்டாவும் சரி இன்டைரக்டாவும் சரி அவதூறு பரப்பக்கூடாது, பரப்ப மாட்டேன். அது வந்து ஒரு பேசிக். லவ் பண்ண பொண்ணை வந்து என்னதான் ஆனாலும் சரி அந்த பொண்ணை போய் தப்பா பேசுங்கிறது ஒரு கேவலமான விஷயம் தான் பசங்களை பொறுத்த அளவுக்கு. நான் பரப்ப மாட்டேன்.
அதே மாதிரி நீங்கள் ஒன்றும் ஒழுங்கு கிடையாது. நீங்களும் வந்து இந்த மிரட்டுறது, ஃபோன் போட்டு ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னா நேரம் எங்கள் கால் எடுத்துங்க ப்ரோ. யார் பேசுறாங்களோ நான் உங்களுக்கு யார் பேசுறாங்களோ நாங்கள் நேராக வந்து பேசிக்கிறோம். போலீஸோட கூட்டு வராங்க. கண்டிப்பா இதோட முடிக்க போறீங்களா? பிரச்சனை முடிக்க போறீங்களா? இல்ல போட்டோ இன்ஸ்டா டெலிட் பண்ண போறீங்களா? வீடியோ டெலிட் பண்றீங்களா? அப்போ யாரோட உங்க ரெண்டு பேரும் மாத்தி போட்ட வீடியோவை ஓகே அப்படி டெலிட் பண்ணுங்க பாப்போம். கரெக்டாலே போறோம். பயமா ரெண்டுத்துக்கும் டெலிட் பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம். ஏங்க ரெண்டு பேரும் ஹானஸ்டா டெலிட் பண்ணுவோம். ஏங்க இவர நான் உங்க கண்ணு முன்னாடி டெலிட் பண்ணுவேன். ஏங்க இவர வந்து ஹைலைட் போட்டுருக்காருங்க. அவரே அதையும் டெலிட் பண்ண சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் மாத்தி டெலிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அவங்க போட்டுட்டாங்கன்னா நான் எதுவுமே உள்ள நுழைய மாட்டேன் ப்ரோ. அவங்க எடுத்துட்டாங்கன்னா நானும் எடுத்துருவேன். இது வந்து எனக்கு ட்ரெண்ட் ஆகணும்னு நான் நினைக்க மாட்டேன். இது கேளுங்க நான் எடுத்துட்டு தான் இருக்கேன் இப்பயும். நான் அங்க பாருங்க இவங்களை வச்சு தான் நான் ட்ரெண்ட் ஆகணும்னு இல்லை. நான் பைக் ஏறேன் எப்படி வேணா ட்ரெண்ட் ஆகலாம். ஓகேங்களா? நான் இப்ப எடுக்கிறேன். ஆனா திரும்ப இவங்க போஸ்ட்ல வந்து நான் போடுவேன். ரெண்டு பேரும் நிப்பாட்டிக்கோங்க. மாத்தி மாத்தி உங்களுக்கு நீங்களே கேவலப்படுத்திக்காதீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. நல்லா வீடியோ பண்ணிடுறேங்க. ஸ்டார்ட்ல இருந்து என்ன ஒலிவியா உங்களுக்கு டெலிட் ஆக மாட்டேங்குது. பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இவரோட ப்ரொஃபைல்ல என் ஃபேஸ் இருக்க கூடாது. இவர் யாரோ நான் யாரோ. ஓகே, இந்த பிரச்சனை முடிஞ்சாச்சு. ரெண்டு அவங்க பொழப்ப பாருங்க. எல்லாத்துக்கும் வேலை இருக்கு சோஷியல் மீடியால. தேங்க்ஸ் டு கலாட்டா ஃபார் நீங்க ஒரு சோஷியல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இது வந்து இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு தட்ஸ் யூஷுவல். பட் அதையும் தாண்டி ஒரு பொண்ணோட வாழ்க்கை இது அப்படின்னு நீங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்லி ஒரு அப்படி பண்ணுறது வந்து அது கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றத சொல்லி நீங்கள் வீடியோஸும் டெலீட் பண்ண வச்சதுக்கு ரியலி தேங்க்ஸ் டு கலாட்டா. இதோட நோக்கமே வந்து ஒரு பொண்ணு எதனாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத உடைக்கணும். பொண்ணாக இருந்தால் எது வேணால் பண்ணலாமா, அதுவும் வந்து தப்பு தான். ஓகேங்களா? நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ரோ. இந்த இன்டர்வியூட முடிச்சுக்கிட்டா அதுக்கு நீங்கள் ஒரு உறுதுணையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.